ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே வேறு லெவலில் சூப்பராக இருந்தாலுமே கூட ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஸோ கரெக்டாக ஒரு 4 எபிசோட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே பிடிச்சிடும். ஏன்னா கதை அந்த லெவலுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 1. இது ஒரு த்ரில்லர் அனிமே அப்படிங்கிறதுனால இதில் நிறைய ரத்தத்தை காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ரத்தத்தை தான் காமிக்கிறாங்க. மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தன் கையில இருக்கிற ஸ்வாட வச்சு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்கான். கொலை செய்யப்பட்டவன் ரத்த வெள்ளத்துல மதந்துட்டு இருக்கான். அடிச்ச என்னாச்சு, அப்பாக்கும் கால் போக மாட்டேங்குது, அம்மாக்கும் கால் போக மாட்டேங்குது, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரீகாங்கிற அவளோட பிரதருக்கு கால் பண்றா. ரிங் போத அவனா அட்டன் பண்ணி யோரி சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். நான் கிளாஸ்ல தான் உட்காந்துருந்தேன் ரீகா, திடீர்னு பார்த்தா ஒரு பில்டிங்கோட டாப்ல வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ அளவும். ஓ அப்படின்னா நீயும் இந்த வேர்ல்டுல தான் இருக்கியா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நீ பார்த்துட்டு இருக்கிறது இல்யூஷனோ இல்ல உன்னோட கனவோ கிடையாது, இது ஒரு ரியாலிட்டி. ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுனா இங்க இருக்கிற எந்த பில்டிங்லயுமே நம்ம கீழே போறதுக்கான வழியே இருக்காது, எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க. எந்த ஒரு பில்டிங்லயும் லிஃப்ட் இல்ல, ஆனா அதுக்கு பதில் எல்லா பில்டிங்ஸையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வுடன் பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு அந்த ரீகாங்கிறவன் பேசிட்டு இருக்கும்போது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. அச்சோ அப்படின்னு யோரி பயப்படவோ, என்னாச்சு யோரி அப்படின்னு சொல்லி அந்த ரீகாங்கிறவன் கேட்கறான். தெரியல, மாஸ்க் போட்ட ஒரு ஆளு வந்து ஒரு பொண்ணை துரத்திட்டு இருக்கான் அப்படின்னு யோரி சொல்லப்போ, எனது மாஸ்க் போட்டவன் அவன் உன்னை பார்த்துட்டானான்னு கேட்கவும், இல்ல நான் தூரமா இருக்கேன் அவன் என்ன பார்க்கலன்னு யோரி சொல்றா. அந்த மாஸ்க் போட்டுக்கிறவங்க யாரையும் கொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க நோக்கமே நம்மள சூசைட் பண்ண வைக்கிறது தான், அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு ரீகா சொல்றான். அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நான் இந்த நரகத்துல இருந்து தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சூசைட் பண்ற லேடி கீழே விழுந்து இறந்து போறா. யோரி யோரி என்னாச்சு, நான் பேசுறது கேக்குதா யோரி அப்படின்னு சொல்லி அந்த ரீகா போன்ல கத்திட்டு இருக்கான். வெளியே போறதுக்கான வழி சூசைட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லு ரீகா அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இங்க பாரு யோரி, நீ ஒரு தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். எல்லா பில்டிங்கோட ஒரு ரொம்பவே ஹைட்டான ஒரு பில்டிங் உனக்கு தெரியுதா, அந்த இடத்துக்கு நான் வந்துருந்தேன், நீயும் வந்துரு, அது வரைக்கும் சேஃபா இரு யோரி அப்படின்னு சொல்லி ரீகா பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்த வந்து டக்குன்னு அட்டாக் பண்றான். யோரி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. யோரி யோரி என்னாச்சு, நான் பேசுறது கேக்குதா யோரி அப்படின்னு சொல்லி ரீகா கத்திட்டு இருக்கான். பயந்ததுல யோரி போனை கீழே போட்டுட்டா. கொலை பண்ற அந்த ஆள் வந்துட்டு அவளோட போனை உடச்சு தூக்கி கீழே போட்டுதான். அச்சோ என்னோட போனு இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி யோரி அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த வுடன் பிரிட்ஜ்ல ஏறின உடனே அவளுக்கு கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தடு மாதிரி ஒரு வழியா இப்ப பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு அப்படியே பொறுமையா அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போய்கிட்டு இருக்கா. பட் அந்த மாஸ்க் போட்டவனும் பின்னாடியே அந்த பிரிட்ஜ்ல ஏறி வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அசால்ட்டா அந்த பிரிட்ஜ்ல கயிறை கூட பிடிக்காம நடந்து வந்துட்டு இருக்கான். பொறுமையெல்லாம் போனா பத்தாது அப்படின்னு சொல்லி இப்ப ஃபாஸ்டா யோரி போக ஆரம்பிக்கிறா. இப்போ யோரி செம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். எஸ் கிட்ட நெருங்கிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி ஒரு வழியா சந்தோஷப்பட்டா. அதுக்குள்ள அவன் பின்னாடி வந்து அவளை பிடிச்சிருந்தான். யோரி கையில கிடைச்ச உடனே அவன் கொல்ல போறதுக்குள்ள அந்த மாஸ்க் போட்டவனை யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஹை போலீஸ் ஆஃபீஸர், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இப்போ அந்த மாஸ்க் போட்டவனை அந்த போலீஸ் சுட்டு கொண்டுட்டு, கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிட்டோம், இது என்ன இடம்னு தெரியல, இந்த மாஸ்க் போட்டவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் மாதிரி எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஹைட்டை பார்த்து போலீஸ் ஆன நம்மளே பயப்படக்கூடாது அப்படின்னு ஷூட் பண்ண போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் என் கூட இருக்கிறது இப்போ ஓரளவுக்கு எனக்கு தைரியமா இருக்கு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி யோரி நினைக்கிறா. கீழே விழுந்தா அவ்வளவுதான் போலீஸ் பார்த்துட்டு இருக்கவும் இன்னொரு போலீஸ் அவனை தள்ளி விட்டுதான். அவ்வளவுதான், யோரியை காப்பாத்தின அந்த போலீஸ் இப்ப இறந்து போயிட்டான். பிரச்சனை முடிஞ்சது. ஒரு வழியா ஒரு பொண்ணு கூட நான் இப்ப தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல தூரத்துல இருந்து மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இவன் மட்டும் அசால்ட்டா ஜாலியா நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா அவனோட ட்ரெஸ்ஸை கலட்ட, இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் வந்துட்டு யோரியை இப்ப ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேர்ல்டுல என்ன தடுக்கிறதுக்கு யாருமே கிடைக்காது. ஹே அடுத்தது உன்னோட ஸ்கர்ட்டை கலட்டாம இன்னர் வேற கழட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாகிறதுக்கு இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி யோரி வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே பண்ணிட்டு இருக்கா. தூரத்துல நின்று மாஸ்க் போட்டு பார்த்துட்டு இருக்கிறவன் ஒரு ஸ்னைப்பர். அந்த ஸ்னைப்பரை யோரி நோட்டீஸ் பண்ணிருக்கா. அந்த ஸ்னைப்பர் ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளிடுறான். கன்னை லோட் பண்ணி யோரியை போட்டு தள்ளலான்னு போடுறதுக்குள்ள அவ அங்க இருந்து ஓடிடுதா. மாஸ்க் போட்டவங்க கிட்ட நார்மல் வெப்பன்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்னைப்பரும் இருக்கிறானா. ரீகா சொன்ன மாதிரியே மாஸ்க் போட்டவங்க இவங்களை கொலை பண்ண மாட்டேங்கிறாங்க, சூசைட் பண்ண வைக்க தான் ட்ரை பண்றாங்க. சூசைட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாத ஒரு கட்டத்துல தான் அவங்க கொலை பண்றாங்க அப்படிங்கறத யோரி புரிஞ்சுக்கிட்டா. இப்ப அந்த போலீஸ்காரன் செத்துட்டான். அவனோட பாடியை யோரி எடுத்துக்கிட்டா. அவன்கிட்ட இருந்த அந்த கட்டானா ஸ்வாடையும் அவனோட கண்ணையும் யோரி எடுத்து வச்சுக்கிடுறா. ரீகா வர்ற வரைக்கும் நான் எப்படியாச்சும் சர்வை பண்ணி உயிரோட இருக்கணும், எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்தா நான் கண்டிப்பா இறந்து போயிருவேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் பாடியை எரிச்சு ஸ்மோக் கிரியேட் பண்ணி அந்த ஸ்னைப்பர் கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப வேற ஒரு பில்டிங்க்கு யோரி போறா. அந்த மாஸ்க் போட்டிருக்கிற ஸ்னைப்பர் வந்து அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறான். பார்த்தா அது யோரியோட போட்டோ. யோரி அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். இன்னொரு மாஸ்க் போட்ட பொண்ணு, இது நல்ல சந்தர்ப்பம், என் கண்ணை வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அட என்ன நான் கொலைக்காரி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன், கண்ணை வச்சு கொலை பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி யோரி யோசிச்சுட்டு இருக்கா. மேடு மாதிரி மாஸ்க் போட்டுருக்கவா அங்க இருந்து கிளம்பி போகும். அப்பாடா போயிட்டா அப்படின்னு அவ யோசிச்சா. திரும்பி அப்படியே ஓடி வந்து ஜம்ப் பண்ணி யோரி இருக்கிற பில்டிங்க்கு வந்துருவா. நான் முதலே யோசிக்காம ஒழுங்கா இவளை ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு யோரி யோசிக்கிறதுக்குள்ள டக்குனு இப்ப ஓடி வந்து அவ யோரியை வெட்டுறா. ஜஸ்ட் மிஸ்ல யோரி தப்பிக்கிறா. பக்கத்துல இருக்கிற அவளை பயந்துகிட்டே யோரி ஷூட் பண்ணவும் யோரியால கரெக்டா அவளை ஷூட் பண்ண முடியல. உண்மையிலேயே இந்த மாஸ்க் போட்டவங்க என்ன கொலை பண்ணல. சரி வெயிட் பண்ணு, நான் சூசைட் தான் பண்ண போறேன்,
நான் சூசைட் பண்ணா நீ என்ன விட்டுருவல்ல, எனக்கு இந்த இடத்துல உண்மையிலே இருக்க பிடிக்கல, நான் சூசைட் பண்ணி போயிருந்தேன் அப்படின்னு யோரி இப்ப சூசைட் பண்ண ரெடியாகி அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிருதா. இவ இறந்து போயிட்டாலான்னு அந்த மெய்டு வந்து பார்க்கவும் யோரி கண்ணை வச்சுட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. சூசைட் பண்ணவங்க இறந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்கு மாஸ்க் போட்டவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக போவாங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோரி அவ மூஞ்சிலேயே ஷூட் பண்றா. ரெண்டாவது புல்லட் அவ மேல படல, மிஸ் ஆயிடுச்சு. கீழே குதிச்சதுல பேக் வலிக்குதே, ஆனா சாவறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு இறந்து போயிட்டாலான்னு பாக்குறதுக்காக போறா. அந்த மாஸ்க் வந்து இவ ஷூட் பண்ணதுல உடஞ்சு போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, கிட்ட வராதீங்க, நீங்க கிட்ட வந்தா நான் உங்களை அட்டாக் பண்ணிடுவேன். இந்த மாஸ்க் இன்னும் என் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கு, எனக்கு வந்திருக்கிற கமாண்டை நான் ஒபே பண்ணி தான் ஆகணும். மாஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு கமாண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்றா. மாஸ்க் போட்டவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் இல்லையா, மனுஷங்க தானா அப்படின்னு யோரி பார்த்துட்டு என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. மாஸ்க்ல சின்ன டேமேஜ் ஏற்பட்டாலும் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கமாண்ட் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு யோரி தடுக்க வரா. அட்லீஸ்ட் நான் இதுல இருந்து இப்ப வச்சு விடுதலையாவேன், எனக்கு சந்தோஷம் தான், என்னாலும் மாஸ்கோட பின்னாடி மட்டும் பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லேடி அப்படியே சூசைட் பண்ணி கீழே விழுந்து இறந்து போயிருக்கா. யோரிக்கு இதை பார்த்து ரொம்பவே வருத்தமா இருக்கு. மாஸ்க் போட்டவங்க மான்ஸ்டர்ஸ் கிடையாதா, மனுஷங்க தானா, ஒரு மனுஷனை தான் நான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோரி ரொம்பவோ பயப்படுறா. அப்ப அவ கொன்ன அந்த போலீஸ் ஆபீசர் ஆவியா வர்ற மாதிரி அவளுக்கு தெரியுது. இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. மாஸ்க் போட்டவங்க கொலைக்காரங்க கிடையாது, அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அவனை தான் நான் தோக்கடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சு கொல்லணும், ரேக்காவை நான் மீட் பண்ற வரைக்கும் எப்படியாச்சும் உயிரோட இருப்பேன் அப்படின்னு மாசா யோரி டைலாக் பேசிட்டு வந்திருக்கும் போது அவளுக்கு வயிறு பசிக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேக் இருக்கு, அதுக்குள்ள நிறைய சாப்பாடும் இருக்கு. அதை அடுத்து அவ சாப்பிடுறா. அந்த பேக்லயே கூட ஒரு கன்னும் சேர்த்து தான் இருக்கு. மாஸ்க் போட்டிருந்தவங்களோட பிசிக்கல் அபிலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. ஈவன் அவங்கள வேற யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அவங்கள பார்த்த உடனே நான் கொன்றணும். சரி, இப்ப அந்த பில்டிங்க்கு போலாம், ஏன்னா அந்த பில்டிங்ல தான் எஸ்கேப் ரூட் 3 இருக்கு. கண்டிப்பா அங்கேயே மாஸ்க் போட்டு ஒரு ஆள் இருப்பான். ஆனா என்கிட்ட இப்ப நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, ரீகா நீ வர வரைக்கும் கண்டிப்பா நான் சேஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் போகுது. பிரிட்ஜ்ல ஒரு செயின் உடைவும் இப்ப யோரி அப்படியே கீழே விழுற கண்டிஷன்ல இருக்கா. மாஸ்க் போட்ட ஸ்னைப்பர் வந்துட்டு ஹெலிகாப்டர் போறத பாக்குறான். அந்த ஹெலிகாப்டர் வந்து டைரக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கான். யோரி இங்க கீழே விழுற கண்டிஷன்ல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. பட் ஒரு வழியா எப்படியோ சேஃபா மேல ஏறி அந்த பிரிட்ஜ்ல பேலன்ஸ் பண்ணி நின்றுதா. அடுத்த பில்டிங்ல போய் பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒருத்தி இறந்து போய் கிடக்குறா. சோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்க் போட்டவன் இருக்கிறானா, எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. இவளை ஷூட் பண்ணி தான் கொண்டிருக்காங்க. அட இது என்ன லெட்டர், ஹெலிகாப்டர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும், கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களோ இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களோ அதுல ஏறி போகலாம், ஒரு பர்சனால மட்டும்தான் அதுல ஏற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. கண்டிப்பா இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்க் போட்டவங்க அங்க ரெடியா நின்னுட்டு இருப்பாங்க, இருந்தாலும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு யோரி நினைக்கும் போது யாரோ கத்துற சவுண்ட் கேக்கு. ப்ளீஸ் வேண்டாம் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கெஞ்சிட்டு இருக்கான். இங்கே ஒரு மாஸ்க் போட்டவன் இருக்கானா, நான் யோசிக்காம டக்குன்னு ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யோரி அது யாருன்னு பார்த்தா மாஸ்க் போடாத நார்மலான ஒரு பொண்ணு அந்த ஆளை ஷூட் பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல நீங்க லாஜிக்கை பத்தி மட்டும் யோசிக்கவே கூடாது. எப்படி இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க, மாஸ்க் போட்டவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனிமேல அவ்வளோ ஈஸியில உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிட மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்காம கதையை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கதை பிடிக்கும். படியோ எலவேட்டரோ இல்லைன்னா என்ன, ஸ்லாப்பை பிடிச்சி தொங்கி தொங்கியாச்சு கீழே இறங்கிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே ரொம்பவே ஹைட் ஆனது. அண்ட் நீங்க கீழே இறங்குற அந்த கேப்குள்ளேயே மாஸ்க் போட்டவங்க அவங்கள போட்டு தள்ளிருப்பாங்க. யோரி மாட்டிட்டு இருக்கா, அவளோட பிரதர் ரீகா மாட்டிட்டு இருக்கான். இப்ப புதுசா இன்னொரு பொண்ணு மாஸ்கே போடாத ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு இருக்கா. என்ன நடக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் காமிச்ச அந்த ஸ்னைப்பர் கிட்ட யோரியோட ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யோரியோட பிரதர் ரீகா யாரு அப்படிங்கிறதையும் நமக்கு இன்னும் காமிக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 2. வேண்டாம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குன்னு ஒரு ஆள் கெஞ்சிட்டு இருக்கான். யோரி செம்ம ஃபாஸ்டா போயிட்டு அந்த பொண்ணு கையில இருக்கிற அந்த கன்னை ஏன் பண்ணி கரெக்டா ஷூட் பண்ணிட்டேன் அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி பேக்ல இருக்கிற கத்தி எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அவனை போட்டு தள்ளிட்டா. இப்ப முடிஞ்சா வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. யோரிக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. நீ என்னைய ஷூட் பண்ணாம என் கையில இருந்த கன்னை ஷூட் பண்ண, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா என்னதான் நீ நல்ல பொண்ணா இருந்தாலும் இந்த வேர்ல்டுல கொலை பண்றது தான் ரூல்ஸ். நான் உன்னை கொன்னே ஆகணும். ஐயா பாவம், நீ நல்ல பொண்ணா இருந்தாலும் இந்த வேர்ல்டுல உன்னோட கருணைக்கெல்லாம் இடம் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு யோரிய கொல்ல ரெடி ஆகுறா. ரேகா அங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான், நான் என்ன பண்றது, இல்ல எனக்கு அவளை கொலை பண்றதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி யோரி ஆள ஆரம்பிக்கிறா. உன்கிட்ட தான் கன் இருக்கு, உனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு, அப்புறம்
ஏன் என்ன கொள்ள யோசிக்கிற? ஹெலிகாப்டர்ல யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும். சோ எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணையும் குறை சொல்ல முடியாது. எல்லா மனுஷங்களுமே உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க தான். ரேகாவை இந்த வேர்ல்ட்ல விட்டுட்டு தனியா என்னால போக முடியாதுன்னு யோரி யோசிக்கவோ சீக்கிரம் சொல்ல இல்லைன்னா ஹெலிகாப்டர் கிளம்பிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு உன் கூட சண்டை போட விருப்பம் இல்ல, நீயே ஹெலிகாப்டர்ல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி யோரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மாஸ்க் போட்டவன் வந்துருதான். அந்த ஸ்னைப்பர் அந்த பொண்ணை குறி வைக்கவோ டக்குனு யோரி ஓடி போய் அவளை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்துறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொல்றதுக்காக யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்தா. ஆனா மாஸ்க் போட்டவங்கள பார்த்ததும் இவ கண்ணுல ஒரு கொலவரி தெரியுது. நான் இவளை கொல்றதுக்கு ரெடியா இருந்தேன், ஆனாலுமே அவளோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்ப கொஞ்சம் யோரிய பிடிச்சு போகுது. உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு யோரி அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் என்னோட பேரு மயூகா மீகசே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த ஸ்னைப்பர் கீழே கிடக்குற கத்திய வச்சு ஏம் பண்ணியே யோரி இருக்கிற சைடா அட்டாக் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிக்கிறாங்க. இந்த ஸ்னைப்பர் கொஞ்சம் டேஞ்சரஸானவனா இருக்கானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோரி பயப்படுறா. இவ ரொம்பவுமே பயப்படுறா. ரொம்ப நல்ல பொண்ணா வர இருக்கா. இவளை அப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு இல்ல. சின்ன வயசுல இருந்தே என்ன சுத்தி எதிரிங்க தான் இருந்திருக்காங்க, ஈவன் என்னோட பேரண்ட்ஸ் கூட. சோ இந்த வேர்ல்டுக்கு வந்தவொடனே கொலை பண்றதுக்கு நான் அடாப்ட் ஆகிக்கிட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்காக மத்தவங்களை கொல்றேன். ஆனா அதுதான் அந்த வேர்ல்டோட ரூல்ஸுமே கூட. ஆனா இந்த பொண்ணு அவளோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா. இவ மத்தவங்க மாதிரி இல்ல. சரி வா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, உனக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மயக்கா யோரிய மாடி கூட்டிட்டு போறா. மாஸ்க் போட்டவங்க இவங்க பின்னாடியே வரவும் ஒரு கிரனேட் அவங்க உருட்டி விடுறாங்க. அவ்வளவுதான், அந்த இடமே வெடிச்சு செல்லுது. கண்டிப்பா அவன் செத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மயூக்கா சொல்றா. இப்ப அவன் இறந்துட்டானான்னு இவங்க போய் பாக்குறாங்க. அவனோட தொப்பி மட்டும் கீழே கிடக்குது. ஹே மயூ, உன்கிட்ட இந்த கடைசி வெப்பனை எனக்காக யூஸ் பண்ணிருக்க, தேங்க்ஸ் யோரி சொல்லவும் அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ என்ன காப்பாத்தினதுக்கு பதிலுக்கு நான் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு மயூ சொல்றா. நான் உன்னை ஷூட் பண்ணாம இருக்கிறது கரெக்ட் தான் பாத்தியா, நீ ஒன்னும் அந்த லெவலுக்கு மோசம் இல்ல அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. ஹெலிகாப்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி மயூ சொல்றா. யோரி அந்த தொப்பி எடுத்துட்டு பார்த்துட்டு அவ பிரதர் ரீகாவோட ஞாபகம் அவளுக்கு வருது. நீங்க இருந்து ஜப்பானுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இதை எங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, நானும் என்னோட பிரதரும் இங்க தான் இருக்கோம், கண்டிப்பா எப்படியாச்சும் வருவோம் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு யோரி சொல்லுவோம். பிரதரும் இங்க தான் இருக்கானான்னு மயோ கேக்குறா. என் பிரதரை நான் விட்டுட்டு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவோம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. சரி யோரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மயோ இப்ப கிளம்புறா. ஹெலிகாப்டர்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லி அவ மாடிக்கு போறா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு அவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தா ஹே, இது ஹெலிகாப்டர் கிளம்புற சவுண்ட் ஆச்சே, இன்னும் சூரியன் மறையல, அதுக்குள்ளேயே அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு அவங்க மாடிக்கு ஓடுறாங்க. இங்க அந்த ஸ்னைப்பர் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அண்ட் அவன் மாஸ்க்ல ஒரு கிராக் விழுந்திருக்கு. எப்படியாச்சும் ஹெலிகாப்டர்ல சீக்கிரம் ஏறினோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் செம ஃபாஸ்டா போறாங்க. என்னாலதான் உனக்கு லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு யோரி சொல்றா. நான் தானே கூட இருக்கணும்னு நினைச்சதுல ஓத்தப்ப எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி மயோ சொல்றா. இப்ப ஃபாஸ்டா இவங்க மேல போய் பாக்குறாங்க. பட் அதுக்குள்ள ஹெலிகாப்டர் கிளம்பிட்டு மயோ என்ன மன்னிச்சிரு, நம்ம நினைச்சபடி ஏன் எதுவுமே போக மாட்டேங்கி அப்படின்னு யோரி வருத்தப்படுறா. நெல்லுங்க அப்படின்னு சொல்லி யோரி ஹெலிகாப்டர் ஷூட் பண்றா. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற ரூல்ஸே இப்படிதான், அவங்கள நம்ம மதிக்காம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மயோ சொல்றா. யோரி சும்மா அந்த ஹெலிகாப்டர் பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருக்குமோ அந்த ஹெலிகாப்டர் திரும்பி வருது. அட அவங்க திரும்ப வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோரி ஹாப்பி ஆகுறா. என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு மயோ பாக்குறா. பார்த்தா இவங்களை பிக்கப் பண்ண அவங்க வரல. மாஸ்க் போட்ட ஒரு ஆளு இவங்களை ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க இருந்து கிளம்புறான். மாஸ்க் போட்டவங்க கொல்ல மாட்டாங்க. சோ இவங்க காலுக்கு கீழே தான் அவன் ஷூட் பண்ணிட்டு போறான். என்ன மன்னிச்சிருன்னு யோரி செலவோ பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையே போறதுல எனக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நெக்ஸ்ட் டைம் ஒரு ஹெலிகாப்டரை பாத்துக்கிடலாம் அப்படின்னு மையோ சொல்றா. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு தடவை ரேகா சொல்லியிருக்கான், நம்ம எதிரி எதுல ரொம்ப ஆர்வமா இருக்கானோ அதுதான் அவனோட வீக்னஸ்ன்னு. நம்ம எதிரியோட வீக்னஸ் இந்த ஹெலிகாப்டர் தான். இந்த ஹெலிகாப்டர் நம்ம கிட்ட நெருங்கியோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எதிரி அதை கொண்டு போயிட்டோம்னா அவனுக்கு அதுல பயம். இந்த ஹெலிகாப்டரை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு நான் அதை எடுக்கிறேன். இந்த வானத்தையே எனக்கு சொந்தமாக்கி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறேன். ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்ச ஆள் தேவை. சோ சில பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு என் பிரதரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவ சொல்றா. யோரிய பார்த்து மயோ இம்ப்ரெஸ் ஆகுறா. மாசா டைலாக் பேசிட்டு யோரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருதா. யோரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி மயோ அவளை பார்த்துட்டு இருக்கா. இங்க யாரோ குளிச்சிட்டு இருக்காங்க, அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்னைப்பர் தான். மாஸ்க போட்டே தான் அவன் குளிச்சிட்டு இருக்கான். அண்ட் அவன் கையில இன்னொரு மாஸ்க் இருக்கு. சோ இந்த மாஸ்க் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன கிராக் விழுந்ததுனால இப்ப நான் என்னோட கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மள யாரு லைஃப்ல வேற லெவல்ல இருக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயும் அவன் சொன்னது ஞாபகம் வருது. என்னோட மெமரி சிஸ்டல் இந்த மாஸ்க் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆனாலுமே எனக்கு ஓரளவு கான்சியஸ்னஸ் இருந்தாலும் இந்த கமாண்டை என்னால டிசர்வை பண்ண முடியல அப்படின்னு இந்த ஸ்னைப்பர் பக்கமும் எய்தால ஒரு மாஸ்க் போட்டவன் வரான். மாஸ்க் போட்டவன் இன்னொரு மாஸ்க் போட்டவனை அட்டாக் பண்ண மாட்டான்னு அவன் நினைச்சா டக்குன்னு அவன் ஸ்னைப்பரை வந்து அட்டாக் பண்ண வரான். பட் இந்த ஸ்னைப்பர் எப்படியோ அவனை கொண்டுதான். எல்லா மாஸ்க் போட்டவங்களுமே மாஸ்க் போட்டவங்களை அட்டாக் பண்ணுவாங்களா, இல்லனா என் மாஸ்க்ல அந்த கிராக் இருக்கிறதுனால இவன் என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கானா? சரி எப்படி இருந்தாலும் இது எனக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு அப்படின்னு அவன் கிளம்புறான். ஆமா, இது எல்லாமே அப்பதான் ஆரம்பிச்சது. டோக்கியோ டவரை விடவும் பெரிய ஒரு ஹைட்டான டவர் ஒன்று என் கண்ணுக்கு தெரிஞ்சது. விட்டா அது ஹெவனுக்கே போகும் போல அவ்வளோ ஹைட்டா இருந்துச்சு. அப்போ திடீர்னு நான் என் கிளாஸ் ரூம்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு மயக்கத்துல இருந்த யோரி இப்ப கண்மொழிக்கிறா. ஐயோ, நான் எவ்வளவு நேரமா இப்படி தூங்கிட்டு இருக்கேன். இந்த மயோ எங்க போனா? ஓ, எனக்காக தான் அந்த போட்ஸை வச்சிருக்காளா? அட இது எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கே. ஆனா இது அந்த இறந்து போன லேடியோடதாச்சு. சரி, வருங்கால நடக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஐயோ, என்னோட கண்ணை காணும். போட்ஸுக்கு பதிலாக அதை தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், ஆனாலும் அவ இப்படி பண்ணிட்டாலே. ஆனா அவளையோ குறை சொல்ல முடியாது, அவ என் கூட ஃப்ரெண்டா இருக்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு யோரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட ஒருத்தனை பாக்குறா. மாஸ்க் போட்டவன் யோரிய பார்த்துட்டு தான் அச்சோ அப்படின்னு சொல்லி இப்ப யோரி தெரிச்சு ஓடுறா. ஆக்சுவலி மயோ யோரிய விட்டுட்டுலாம் போல, ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கா. இந்த யோரி அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு சொல்லி மயோ வந்து பாக்குறா. இருட்டா இருக்கிறதுல யோரிக்கு கண்ணு வர தெரியல. இந்த பிரிட்ஜ் சும்மாவே பயமா இருக்கும், இதுல இருட்டுல வர நடக்கணுமா அப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா.
3 மாஸ்க் போட்டு ஆளுங்க எவ்வளவு ஃபாலோ பண்றாங்க, ஒருத்தரையே சமாளிக்க முடியாது, இதுல 3 அப்படின்னு சொல்லி அவ போறா. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி போறா. இந்த மாஸ்க் போட்டவங்க எல்லாம் ரோப்ப பிடிக்காம தான் நடப்பாங்க. பிரிட்ஜோட எட்ஜ்ல அவ கால் வச்சு வலிக்கு கீழே விழறா. இன்னொரு மாஸ்க் போட்டவன் அவ கிட்ட வரவும் மாஸ்க் போட்டவங்க மாஸ்க் போட்டுக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல, மத்தவங்கள தான் கொலை பண்ணுவாங்க போலன்னு யூரி பாத்துட்டு இருந்தா. அவளோட ஒவ்வொரு வரலையா வெட்டி அவளை இப்ப கீழே விழ வச்சிருந்தான். அப்படின்னா மாஸ்க் யாரா இருந்தாலும் கொலை பண்ணுவாங்களா? இந்த போலீஸ்காரோட கன்ல நான் 5 புல்லட் தான் யூஸ் பண்ணேன், இன்னும் 1 பேலன்ஸ் இருக்கு, கரெக்டா ஷூட் பண்ணணும் அப்படின்னு யோரி ஷூட் பண்ணா. அது ஒர்க் ஆகல. போலீஸ் கண்ணு அப்பவே ஒழுங்கா இருக்காதுன்னு மையோ சொன்ன, நான் ஒழுங்கா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி யோரி இப்ப பயந்து அந்த பக்கமா ஓடுறா. ஒரு வழியா நெக்ஸ்ட் பில்டிங்க்கு போயிட்டா. பட் மத்த 2 மாஸ்க் போட்டவங்க அவளை ஃபாலோ பண்ணி வராங்க. அவ்வளவுதான் அவ பயந்துட்டு இருக்கும்போது மையோ அந்த இடத்துக்கு வந்துருதா. யோரி புல்லட் மேல பட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவ ஷூட் பண்றா. மாஸ்க் போட்ட ஒருத்தனை வச்சு இன்னொருத்த கவர் பண்ணிக்கிட்டு புல்லட்டும் இப்ப தீந்துருது. இப்ப அவன் மையோவை அட்டாக் பண்ண போறான். உடனே மையம் வந்துட்டு கண்ணை தூக்கி அவன் மேல ஏறிறா. பட் அது மிஸ் ஆயிடுது. மாஸ்க் போட்டவன் கையில பிளேட் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை வச்சு இவளோட ட்ரெஸ் அவன் கிழிச்சிருந்தான். ஜஸ்ட் மிஸ்ல அவா தப்பிக்கிறா. யோரி கிட்ட புல்லட் இருந்ததுனால டக்குனு அவ லோட் பண்ணி இப்ப அவனை ஷூட் பண்றா. என்கிட்ட புல்லட் இருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டா நீ என்கிட்ட தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இவங்க கடைசியா ஷூட் பண்ணதுல அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனோட மாஸ்கை இவங்க கலட்டுறாங்க. மாஸ்கோட பின்னாடி மட்டும் பாத்துறாதீங்கன்னு அந்த லேடி சொல்லிருப்பா. இந்த மாஸ்கோட பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோரிக்கிறோம். ஹே பாப்பா கீழே நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மையோ அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விடுறா. ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் அது அப்படியே உங்களுக்கு ஒரு ட்ரீமை காட்டும், உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பிரெயின் ஹேக்கிங்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும். சரி இப்ப மாஸ்க கலாட்டிட்டேன்ல அப்படின்னு யோரி கேக்குறா. பிரெயினை ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்க் இல்லைனாலும் அது கண்ட்ரோல்ல தான் இருக்கும், இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே சூசைட் பண்ண அவனுக்கு ஒரு கமெண்ட் வருது. அவனோட நாக்க அவனே கடிச்சு சூசைட் பண்ணி இறந்து போறான். இதெல்லாம் யார் பண்றா, யார் உங்களை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த மாஸ்க் மூலியமா தான் யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க்ல ஒரு சின்ன டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா கூட உடனே அந்த மாஸ்க் போட்டவங்க சூசைட் பண்ணிக்கிடணும்னு கமெண்ட் வரும். அவங்களும் சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. ஒருவேளை மாஸ்க டோட்டலா கலட்டினாலுமே கூட எந்த பிரச்சனமும் இல்ல. ஏன்னா ஒரு தடவை மாஸ்க் போட்ட உடனே அவங்க பிரெயின் ஹேக் ஆயிருது. பட் இந்த ஸ்னைப்பரோட மாஸ்க்ல மட்டும் லைட்டா கிராக் விழுந்து அவனோட கான்சியஸ்னஸ் அவனுக்கு வந்துருது. ஆனாலுமே வந்துட்டு அந்த மாஸ்க் சொல்ற கமாண்ட் அவனால டிசோபே பண்ண முடியல. இப்போதைக்கு மாஸ்க் போட்டுக்கிற அந்த ஸ்னைப்பர் மட்டும் அவனோட ஓன் கான்சியஸ்னஸ்ல இருக்கான். அதே நேரத்துல அந்த மாஸ்கோட கண்ட்ரோல்லயும் இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ புரியலை அப்படின்னாலும் போக போக உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 3. மையோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோரி கேட்குறா. எனக்கு ஓகே தான், பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு வா சொல்லவோ. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோரி சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த மாஸ்க் இதுக்கப்புறம் யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டு உடச்சிட்டு இருக்கா. இப்போ அதை பில்டிங் மேலே இருந்து கீழே தூக்கி போட்டுருதா. மணி எத்தனை இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோரி சொல்லவும் நம்ம வேர்ல்டுலயும் இந்த வேர்ல்டுலயும் ஒரே டைம் தானான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மையோ ஃபோன் எடுக்கவும் ஐ ஃபோனு 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 ஐ உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. ஃபோனு கொடு ஃபோனு கொடு ஃபோனு கொடு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் சரின்னு அவளோ கொடுக்குறா. இது அவனோட சிஸ்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் பாக்குறான். அந்த ஸ்னைப்பரோட மெமரிஸ்க்கு எவனோ ஒருத்தன் தெரிய வரான். யோரி வந்துட்டு அவளோட பிரதர் ரீகாக்கு கால் பண்றா. அவனும் கால் அட்டன் பண்றான். யோரி இது நீதானா அப்படின்னு அவன் கேட்கவும் எனக்கு போன் கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே யோரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, பொறுமையா பேசு அப்படின்னு ரீகா சொல்றான். யோரியுமே வந்துட்டு அந்த போன் எதனால கீழே விழுந்துச்சு, அதுல இருந்து ஸ்னைப்பர் கதையில இருந்து மயூ ஃப்ரெண்ட் ஆனது, ஹெலிகாப்டர் கதை எல்லாத்தையுமே சொல்றா. ஹெலிகாப்டர் அந்த டைரக்ஷனையும் சூரியன் இருக்கிற டைரக்ஷனையும் வச்சு நீ எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு கெஸ் பண்ண முடியுது. நான் உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த சைடா வரேன், ஆனா நான் ரொம்ப தூரமா இருக்கேன் அப்படின்னு ரீகா சொல்றான். தேங்க்ஸ் ரீகா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நான் வர்ற வரைக்கும் சேஃபா இரு. இல்ல நீ சேஃபா இருப்பேன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா, உன் கூட இருக்கிற மையோ இருக்கால்ல அவளை இப்பவே கொன்று, அப்படின்னா தான் நீ சேஃபா இருப்ப. ஏன்னா கூட இருக்கிற யாரையுமே இந்த வேர்ல்டுல நம்ப கூடாது, யோசிக்காம அவளை ஷூட் பண்ணி யோரி அப்படின்னு சொல்லி ரீகா சொல்லவும் மையோவை உண்மையிலேயே நம்பலாமா அப்படின்னு சொல்லி யோரி வந்துட்டு இப்ப கன் எடுத்து அவளை ஷூட் பண்றா. இல்ல இல்ல என்னால இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ நினைச்சுதான் பாத்திருக்கா. நினைச்சு பார்த்ததுக்கே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல ரீகா என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் யோரி நான் உன்னை ரெஸ்கியூ பண்ண வர்றதை விட மையோட உயிர் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி ரீகா கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. சரி ஓகே உன்னோட ஹெலிகாப்டர் பிளானை நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, எப்படியாச்சும் ஹெலிகாப்டர் ஆடிய ட்ரை பண்ணுங்க, நானும் அதுக்கிட்ட வரேன் அப்படின்னு ரீகா சொல்லவும் நானும் கெட்டவளா ஒரு கொலக்காரியா மாறிட்டேனான்னு ரீகா என்ன டெஸ்ட் பண்ணிருக்கான். ஹே ரீகா நீ என்ன டெஸ்ட் தானே பண்ண அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும் சாரி நான் அப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிரு, சீக்கிரமாவே நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி ரீகா சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ் போனுக்காக அப்படின்னு சொல்லி இப்ப மயோ கிட்ட போனாவா கொடுக்குறா. உன் பிரதர் உயிரோட இருக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு
அப்படின்னு மையோ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு யோரி போய் அவளை கட்டி பிடிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு மையோ கேட்கவும், உன்னை பத்தி ஒன்று தோணுனது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. இங்க ரீகாவை காமிக்கிறாங்க. மாஸ்க் போட்ட நிறைய பேர் அவன் கொலை பண்ணியிருக்கான். தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பின்னாடி விட்டுட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கா. அட்டாக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி எந்த தாட்டுமே இவகிட்ட இல்ல. உண்மையிலேயே இவ ஒரு இன்னசென்ட் தான் அப்படின்னு மையோ நினைக்கிறா. ஹே யோரி, நெக்ஸ்ட் பிரிட்ஜ்ல நான் முன்னாடி போற சரியா அப்படின்னு மையோ சொல்றா. மாஸ்க் போட்டவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்கான். நான் நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னு ரீகா அவன் மூஞ்சிலேயே சுத்தில வச்சு அடிக்கிறான். யோரி சின்ன பொண்ணா இருக்கும் முதல்ல இருந்தே என்ன ஒரு ஸ்ட்ராங்கான பிரதரா தான் பாத்திருக்கா. நானும் அவ முன்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே தான் காட்டிக்கிட்டேன். ரீகா, இது கேட்கறதுக்கே ஏதோ பொண்ணு பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். ரீகாங்கிறதுக்கு அர்த்தமே ஃபயர். என்னோட பிரதர் ஃபயர் மாதிரி வேற லெவல்ல இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோரி இங்க மையோ கிட்ட சொல்றா. மாஸ்க் போட்டவங்களை கொல்றதை தவிர்த்து வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. மாஸ்க் கலட்டினாலுமே கூட அவங்க பிரெயின் ஹேக் ஆயிருக்கு. சோ அதோட கமெண்ட் அவங்க கேட்கதான் செய்யறாங்க. இவங்களும் ஒரு ஹியூமன்ஸ் தான். இவங்களை காப்பாத்தணும்னு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். கொல்றதை தவிர்த்து வேற ஆப்ஷன் இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் கொல்றதுக்கு பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா அப்படின்னு சொல்லி ரீகா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். மாஸ்க் போடாத நார்மல் ஹியூமன் அட்டாக் பண்ண வருவோம். அவனையும் அவன் கொண்டிருக்கான். இந்த இடம் என்னையவே ரொம்ப மாத்திடுச்சு யோரி. நீ பார்த்த உன்னோட பிரதரா நான் இப்ப இருக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். இந்த ஸ்னைப்பர் உண்மையிலேயே வேற லெவலான ஆளு. ஆனா ரீகாக்கும் அந்த ஸ்னைப்பருக்கும் ஆல்ரெடி சண்டை நடந்திருக்கு. எதுக்காக இவன் என் மெமரிஸ்ல இருக்கான் அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இப்போ ரீகாவை தேடி 2 பேர் வராங்க. ஆக்சுவலி அது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹே ரீகா, நீ எங்க போயிட்டியான்னு பயந்துட்டோம் தெரியுமா. உனக்கு எதுவும் ஆகலையான்னு அவங்க சொல்லுவோம். நான் என் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ரீகா சொல்லுவோம். ஓ நல்லது, அவளும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஷிஞ்சி, டாக்கிடா, மத்த 3 பேர் சேஃப் தானேன்னு கேட்கவும், ஆமா சேஃப் தான் அப்படின்னு டாக்கிடா சொல்றான். நீ தான் எல்லா பிளானுமே சொல்ற, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு ஷிஞ்சி கேட்கறான். எப்போ நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ரீகா திரும்பும் போது பார்த்தா டக்குன்னு ஒரு அட்டாக்கு. என் வலது சைடு ஏன் தெரிய மாட்டிக்கி அப்படின்னு டாக்கிடா கேட்கறான். பார்த்தா அப்படியே அவன் செத்து போறான். பேஸ்பால் பிளேயர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் இரும்பு குண்ட பிச் பண்றதையே வந்துட்டு கேனன் மாதிரி லான்ச் பண்றான். ரேகாவும் ஷிஞ்சியும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஷிஞ்சியை பிடிச்ச ரீகா கூட்டிட்டு போறான். ரீகா இப்ப என்ன பண்றது, இவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லி ஷிஞ்சி போய் ஒரு கதவை திறந்து வெளியே போகலான்னு பார்த்தா வேணான் ரீகா தடுக்கிறான். ஆக்சுவலி அது கீழே குதிச்சு சாவறதுக்கான எக்ஸிட். ஜஸ்ட் மிஸ்ல ஷிஞ்சி அவன் காப்பாத்துறான். ரீகா இன்னொரு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் அது பூட்டி இருக்கு. இப்போ ஒரு டெட் எண்ட்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த பேஸ்பால் பிளேயரும் அந்த இடத்துக்கு வரான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம அதுபடி பண்ணா தப்பிக்கலாம். அவன் ஒரு பேஸ்பால் பிளேயர் மாதிரியே தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கேம் விளையாடுற மாதிரி தெரியுது. மாஸ்க் போட்டவங்க எல்லாருமே கண்ட்ரோல்ல இருந்தாலும் ஆனா அவங்களோட பர்சனாலிட்டி வேற மாதிரி இருக்கு. மாஸ்க் வந்து சில விஷயங்களை தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட மெமரிஸ்ல இருக்கிற அவங்களோட கேரக்டரை அவங்களே தான் சூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர்றவனும் ஒரு பேஸ்பால் பிளேயரா இருந்தான்னா கண்டிப்பா அவன் ரூல்ஸ் படி தான் விளையாடுவான். சோ அப்படின்னு சொல்லி சுத்தியிலேயே பேட் மாதிரி வச்சுட்டு ரீகா ரெடியா நிக்கிறான். இதுல நான் தான் வின் பண்ண போறேன் பாருடா அப்படின்னு ரீகா சொல்லிட்டு, ஐயோ நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு. சரி ஓகே, வெக்கப்படுறதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவன் த்ரோ பண்ணது கதவு வழியா வெளியே போயிருது. ஷிஞ்சி, இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரீகா சொல்லவுமே ஷிஞ்சி கண்ணை வச்சுட்டு ரெடியா இருக்கிறான். ரீகா ஹெல்மெட் தூக்கி போடவும் அவனும் பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். இந்த சான்ஸை பயன்படுத்தி டக்குன்னு ரீகா போய் அவனோட மாஸ்க உடைச்சிருந்தான். இந்த மாதிரி நீ இதை விளையாண்டா கண்டிப்பா உன்னால இந்த ரெமோட காடா மாற முடியாது அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் சொல்லவோ, என்னது ரெம் காடா அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். என்ன தோக்கடிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா நீ கண்டிப்பா காடா மாற முடியாதுன்னு அவன் சொல்லவும், அப்படின்னா இவனுக்கு சில டீடைல்ஸ் தெரியும் போல அப்படின்னு சொல்லி ரீகா கேட்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஷிஞ்சி அவனை ஷூட் பண்ணி கொண்டுதான். அடச்சா அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ஷிஞ்சி கேட்கவும், பரவாயில்ல நம்ம வேற ஒருத்தங்கிட்ட விசாரிச்சுக்கலான்னு ரீகா சொல்றான். ஏதோ ஒரு ரெம் காட் ஆகுறதுன்னு அவன் சொன்னான். அப்படின்னா அந்த கேமோட எண்டிங் ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிக்கிறது கிடையாதா, இந்த ரெம்மோட காடா மாறணுமா அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். அந்த பசங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்க மட்டும் இந்த ரூமுக்கு வந்திருந்தா கண்டிப்பா நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்த லேடி சொல்றா. இப்ப அந்த ஸ்னைப்பரை காமிக்கிறாங்க. அவனை பத்தி நான் ஏன் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவன் கூட கண்டிப்பா திரும்ப சண்டை போடணுங்கிறது மட்டும் எனக்கு தோணுது. கமாண்ட மீறி என்னால ஏதோ பண்ண முடியாது. அப்புறமா அது அவனோட சிஸ்டர் தானே, அண்ணன் தங்கச்சி 2 பேருமே என்ன கொல்ல பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் நினைக்கிறான். இந்த ரெமோட காடா எப்படி மாறுறதுங்கிறதுல எனக்கு ஐடியா இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெலிகாப்டர்ல ஏறினா இதுக்கான பதில் ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்ல ஏறதுக்கு நமக்கு நிறைய ஆளுங்களை ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னு ரீகா சொல்லுவோம். அச்சோ மறந்துட்டேன், ஸ்னைப்பர் இருப்பான் ஜாகிரதையாருன்னு சொன்னல அப்படின்னு ஷிஞ்சி கேட்கவும், கவலைப்படாத என்னோட சிஸ்டர் அந்த ஸ்னைப்பரை கொன்னுட்டான்னு சொன்னா சோ அவன் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு ரீகா சொல்றான். எங்கப்பா உன் சிஸ்டர் அந்த ஸ்னைப்பரை கொன்னுட்டாளா, நீயே உன்னோட சிஸ்டரும் வேற லெவல் பா அப்படின்னு ஷிஞ்சி சொல்றான். விருப்பமே இல்லாம எங்களை எப்படி கொலை பண்ண வைக்கிற, அது போக காட் ரெம் என்ன கன்றாவிது, இந்த வேர்ல்டையே எப்படியாச்சும் நான் டோட்டலா அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். யாரோ சூசைட் பண்ற சவுண்ட் கேட்கலான்னு யோரி சொல்லவும், இதுதான் இங்க நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு மையோ சொல்றா. இந்த வேர்ல்டு தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இதை எப்படியாச்சும் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு யோரி சொல்றா. இந்த இடத்துல நம்ம தூங்கவும் மையோ சொல்லவும், எங்கேயா நான் ரெஸ்ட் ரூம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், எங்க இருக்கிற புதர்ல அதுலயாச்சும் போ அப்படின்னு சொல்லி மையோ சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுறா. எமர்ஜென்சினா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மையோ சொல்றா. ஈவன் இருட்லயுமே வந்துட்டு ஸ்னைப்பர் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஆள் அவன் ஷூட் பண்றது தாங்க முடியாம சூசைட் பண்ணிருந்தான். கொலை பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த கமாண்ட் என்னால டிசோபே பண்ண முடியல. கிராக் விழுந்ததுல ஒரு வேளை இதுல எரர் விழுந்திருக்குமோ, அதனாலதான் என்னோட கான்சியஸ்னஸ் வந்துருச்சோ, எல்லாரையும் நான் சூசைட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல கமாண்டா இருக்குது. அண்ட் இது ஒரு ஆஃப்லைன் கமாண்டா தான் இருக்கு. என் மெமரிஸ்ல தெரியறவன் யாரு, அவன் கூட சண்டை போடணும்னு நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கவும், திடீர்னு அவனுக்கு ஒரு ஷாக் அடிக்குது. என்னாச்சு, நீங்க ஓகே தானா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறா. வேண்டாம் இங்கிருந்து ஓடிடலாம்
இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்போ கண்ணை தூக்கி அவன் மேல நீட்டவும் அன்னெசரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கமெண்ட் வருது. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. ஏஞ்சல்ஸ் இதுல இன்டர்ஃபியர் ஆக தேவையில்லை, ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட காடா இருக்கிறவங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு கமெண்ட் வரவோ எனக்கு புரியல அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் கேக்குறான். இந்த ரெம் இருக்கிறதுக்கு காரணமே காடை கிரியேட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க்ல இருக்கிற கமெண்ட் சொல்லுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹெலிகாப்டர்ல ஏறினா இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா இந்த கேமோட நோக்கமே இங்க இருக்கிறவங்கள ஒருத்தங்க காடா மாறணும் அப்படிங்கிறது தான். அதோட செலக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாஸ்க்குள்ள இருக்கிற கமெண்ட் சொல்லுது. அண்ட் மாஸ்க் போட்டிருக்கிற எல்லாரையுமே ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெஃபர் பண்றாங்க. எப்போ ஒருத்தங்களை சூசைட் பண்ண வைக்க சொல்லி தானே கமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் ஒரு பொண்ணு மேல கண்ணை நீட்டினா அவ கிட்டத்தட்ட காட் கிட்ட நெருங்கிட்டா, அவளை ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கு. மாஸ்க் போட்டவங்களால அந்த பொண்ணுக்கு பாதிப்பு இல்லையா, அந்த பொண்ணு எப்படி காடா மாறினா என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ்னா ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே அதுலேயும் முக்கியமாக இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 4. மயோ வந்து தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்கும் போது கியூட்டா இருக்கால அப்படின்னு யோரி பார்த்துட்டு இருக்கா. அட நான் தானே இவளை சேஃபா பாத்துக்கிடணும், யாராச்சும் வராங்களா அப்படின்னு யோரி பார்க்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது. மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். பட் அவன் பாட்டு வந்து ஒரு பேக் அந்த இடத்துல வச்சுட்டு அவன் பாட்டு போயிருந்தான். மாஸ்க் போட்டவங்க பேச முடியாதுன்னு தெரியும், உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் இந்த பொண்ணு என்ன முட்டாளா மாஸ்க் போட்டவங்க கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் கண்ணை நீட்டவும் அன்னெசரி ஆக்ஷன். இந்த பொண்ணு லெவல் காட் கிட்ட நெருங்கிட்டா, சோ இவளை சூசைட் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பருக்கு கமெண்ட் வருது. எனது காடா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் கேட்கவும் இந்த ரெம் காடை கிரியேட் பண்றதுக்காக தான் மாஸ்க் போட்டுருக்கிறவங்க தான் ஏஞ்சல்ஸ், அவங்களோட கடமை ஹியூமன்ஸை கடவுள் கிட்ட கொண்டு வரணும். இந்த பொண்ணு லெவல் காட் கிட்ட நெருங்கிட்டா அப்படின்னு அந்த கமெண்ட் சொல்லுது. அப்பாடா இப்ப வாச்சு நீங்க ரிலாக்ஸ் ஆனீங்களே, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும் இந்த பொண்ணு லெவல் காட் கிட்ட நெருங்கிட்டாளா. ஹே பொண்ணு உன்கிட்ட ஒன்னு கேட்கவா அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் கேட்கவும் உங்களால பேச முடியுமா, என்னோட பேரு கவான் ஷின்சகி, எனக்கு இந்த இடம் ரொம்பவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹே பொண்ணு சரி சரி அழாதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் சொல்றான். இப்போ நல்லாவே விடிஞ்சிருது. மையோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. யோரி எங்க போனா அப்படின்னு பார்க்கவும் எமோஷன்லெஸ் மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் இதை வந்து சப்ளை பண்ணிட்டு போனா. இதுல ஒரு நைஃபும் இருக்கு அப்படின்னு யோரி காமிக்கவும் நைஃபை பார்க்கவுமே மையோக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இதை நானே வச்சுக்கிடலாமா அப்படின்னு கேட்கறா. ஆமா உன்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல, நீயே வச்சுக்கோ அப்படின்னு யோரி சொல்றா. மையோ ஹாப்பியா இருக்கிறா. கத்திய பார்த்தா இவளுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோரி யோசிச்சுட்டு என்னோட பிரதர் காலையில கால் பண்றான்னு சொல்லியிருக்கான், அவன் கிட்ட பேசணும் அப்படின்னு யோரி நினைக்கிறா. சரி மார்னிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரேகாவும் வந்துட்டு யோரி கால் பண்றா. யோரி ஏன் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கவும் காலை அட்டன் பண்றாங்க. ஹலோ யோரி அப்படின்னு சொல்லவோ சாரி நான் யோரி இல்ல அப்படின்னு சொல்லி மயோ தான் காலை அட்டன் பண்ணி பேசுறா. ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. யோரி எங்க அப்படின்னு சொல்லி ரீகா கேட்கவும் அவ இப்பதான் தூங்கிட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு மயோ சொல்லவும் அவ கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதான், திடீர்னு தூங்கிடுவா, அவளை எழுப்பவே முடியாது அப்படின்னு ரீகா சொல்லிட்டு நேத்து அவளை கொல்ல சொன்னதை யோசிச்சு பாக்குறான். சாரி அப்படின்னு சொல்லி ரீகா சொல்லவோ எதுக்குன்னு மயோ கேட்கறா. சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன், யோரி கிட்ட இதை சொல்லி நான் சொல்றதை அப்படியே பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ரீகா சொல்றான். இந்த பொண்ணு இதுக்கு கரெக்டா இருப்பா, இவளை வச்சு நான் சமைக்கலாம், இன்கிரீடியன்ஸ்ல இவளையும் ஆட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி செஃப் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் வந்து கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்புறமா இன்னொரு விஷயம், நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன், நீ தான் என் சிஸ்டர் பாத்துக்கிடணும் அப்படின்னு ரீகா சொல்லவோ கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. இப்போ ஷின்செகி ஸ்னைப்பரும் ஒன்னா சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, நீங்களே என் கூட வரீங்களா அப்படின்னு ஷின்செகி கேட்கவும் மாஸ்க் போட்டுருக்கிற எண்ணெயை விட்டு ஹியூமன்ஸ் கூட போய் ஃப்ரெண்டா இருந்துக்கோ, அவங்க கூட நீ இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்லவும் ஆனா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச 2 ஹை ஸ்கூல் பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கூட நீ ஃப்ரெண்ட் ஆயிரு, அவங்கள தேடுற வரைக்கும் நான் அவன் கூட இருக்கேன், கண்டிப்பா அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். யோரி அண்ட் மயோ தேடி தான் இவங்க 2 பேரும் இப்ப போய்கிட்டு இருக்காங்க. ஹே பொண்ணு சீக்கிரவா அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்லவும் ஹே பொண்ணு இல்ல எனக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி நான் எப்படி கூப்பிடணும்னு நம்ம கேட்கறான். மிஸ் ஷின்செகின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லவும் நான் அப்படி கூப்பிட்டா எனக்கு செட் ஆகாது, வா பொண்ணு அப்படின்ட்டு அவன் போறான். இப்ப மயோவும் யோரியும் வேற ஒரு பில்டிங்க்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களேன்னு யோரி யோசிக்கவும் எடுத்த உடனே நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துரும்னு நினைச்சேன்னா நீ வருத்தம் தான் படுவ அப்படின்னு சொல்லி மயோ சொல்லவும் நம்ம 2 பேருக்கு ஒரே வயசா இருந்தாலும் நீ என்னோட பிக் சிஸ்டர் மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்குற, நீ எனக்கு ஒரு பிக் சிஸ்டர் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் மயோக்கு அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன்னு தான் என் லைஃப்ல நினைச்சேன், இது உன்னோட தப்பு தான் மயோக்கோ, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது மயோக்கோ அப்படின்னு சொல்லி மயோக்காவை எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. என்னோட லைஃபே அப்பதான் சேஞ்ச் ஆச்சு, ஆனா இப்போ எனக்கு ஹாப்பினஸ் திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த செஃப் வந்து மயோட கையை பிடிச்சு தூக்கி அப்படியே கீழே போடுறான். அவ்வளவுதான் நான் சாக போறேன்னா அவ யோசிக்கிறா. அவ காலை பிடிச்சு அப்படியே ஜன்னல் வழியா அவளை தூக்கி உள்ள போடுறான். பின்னாடி வந்து மயோ எங்க காணும் அப்படின்னு சொல்லி யோரி இப்பதான் பாக்குறா. ஜன்னல் வழியா அவளை தூக்கி பில்டிங் குள்ள போட்டு இப்ப அவனுமே ஜன்னல் வழியா வரான். நீ என்ன
செஃப் மாஸ்க்னே கூப்பிடலாம். என்னோட இன்கிரீடியன்ட்டா உன்னை கலெக்ஷன்ல வச்சா நீ இதுக்கு கரெக்டா இருப்ப, நீ தான் இதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த செஃப் சொல்லவும், சரி நான் சூசைட் பண்ண போற முடிவெடுத்தவங்கள உன்னால கொல்ல முடியாதுல்ல அப்படின்னு அவ சொல்லவும், என்னோட இந்த மாஸ்க்ல எரர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க் மூலியமா கிடைக்கிற பவர் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. இதோட கமெண்ட் எல்லாமே எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் என்னோட ஓன் வில்லிங்னஸ் இதுல அதிகமா இருக்கு. சோ நான் கான்சியஸா தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த செஃப் சொல்லவும், இவ்வளவு கத்தி எடுத்துட்டு ரெடி ஆகுறா. நான் நினைச்ச மாதிரியே நீ இருக்க, இந்த கலெக்ஷன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பேக்கை எட்டி வைக்கிறான். பார்த்தா நிறைய தலை வந்து விழுது. மயுக்கோ நீ பண்ணது தப்பு, அவனை கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசு ஞாபகம் அவளுக்கு வருது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. நான் கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி அவ அழுது அப்படியே நின்னுட்டு இருக்கா. அந்த செஃப்பும் அவளோட கழுத்துல அப்படியே அந்த ரம்பத்தை இறக்குறான். பட் டக்குன்னு அவன் ஹார்ட்ல யாரோ ஷூட் பண்றாங்க. பார்த்தா யோரி அந்த இடத்துல அப்படி தொங்கிக்கிட்டே வேற லெவல்ல வந்து ஷூட் பண்றா. அந்த செஃப் கீழே விழறான். யோரி நீ கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்ட அப்படின்னு மையும் நினைக்கிறா. யோரி துப்பாக்கியை தூக்கி அவகிட்ட போட்டுட்டு இந்த சேஃப்டியா மேல வந்துரு, நானும் மேல வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல ஏற ட்ரை பண்றா. ஏற முடியலையே, இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் செத்து போக மாட்டேன் அப்படின்னு யோரி நினைக்கிறா. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்னு மையோ கேட்கவும் வேணாம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த செஃப் அவன் மாஸ்க கழட்டி போட்டு, என்னோட சந்தோஷம் இல்லைன்னா உனக்கும் சந்தோஷம் இருக்க கூடாது, நீயும் என் கூட சேர்ந்து செத்து போயிரு அப்படின்னு மயோ கிட்ட அவன் நெருங்கவோ, மயோ அவ கத்திய வச்சு அவன் கழுத்திலேயே போட்டுறதா. என்னோட ஹாப்பினஸ நான் இதுக்கப்புறம் விட்டு கொடுக்கறதா இல்ல, நான் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். சொல்ல போனா இப்ப கூட நான் ஹாப்பியா தான் இருக்கேன். யோரியை என் லைஃப்ல மீட் பண்ணது எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருச்சு. என்னோட கோல் நான் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணுங்கிறது தான். குறுக்க யார் வந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி மயோ இப்ப அவனை கொண்டுறதா. யோரி மேல இருந்து கீழே இறங்கி வந்து, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை காமிக்கிறா. ஒரு பில்டிங்க்கு அதுல வர சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் அதுல காட பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்கு. காடுனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சரி அப்படியே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதுக்காக வச்சு போலாம் அப்படின்னு யோரி சொல்றா. அதே மாதிரியான நோட்டீஸ் இன்னொரு பில்டிங்லயும் இருக்கு. அதை அந்த ஸ்னைப்பரும் அந்த பொண்ணு பாக்குறாங்க. காடுனா என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். அதோ அந்த பிளாக் கலர் பில்டிங் தானே, சரி நம்ம அந்த இடத்துக்கு போவோம், கண்டிப்பா நமக்கு புது ஆளுங்க கிடைப்பாங்க அப்படின்னு யோரியும் மையவும் முடிவு பண்றாங்க. நான் சொன்ன 2 பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு, நம்மளும் இந்த பில்டிங்க்கு போலாம் அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் சொல்றான். யோரியும் மையவும் அந்த லெட்டர் வச்சிருக்கிற அந்த பில்டிங்க்கு போறாங்க. ஷீன்சகி இங்க குளிச்சிட்டு இருக்கா. குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க சும்மா இருக்கிறதுக்கு பதில் என்னோட போன்ல எடுத்துக்கிற போட்டோஸை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு இடத்துலயும் இந்த பொண்ணுக்கு எப்படிதான் போட்டோ எடுக்க தோணுதோ அப்படின்னு ஸ்னைப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆகலாம். அச்சோ உங்களுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். இந்த காட் கோட் அப்படின்னா என்னது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த லெட்டர் சொன்னபடியே அந்த பில்டிங்க்கு போய் பார்த்தா மாஸ்க் போட்டு ஒருத்தன் இருக்கான். உடனே ஷூட் பண்ணலான்னு யோரி போகவும் டக்குன்னு யோரி மேல ஸ்டன் பண்ண வைக்கிறாங்க. இப்ப அவ ஷாக் அடிச்சு கீழே விழறா. இப்ப யோரியால அசைய முடியல. மயோவையோ பிடிச்சு வச்சுட்டாங்க. மாஸ்க் போட்டுருக்கவன் ஆக்சுவலி அது பின்னாடி செலோட்டை போட்டி வச்சிருக்கான். மாஸ்க பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கறான். காட்ஸ் கோட் மனுஷங்கள ஒரு வகையான காடா இவங்க மாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இந்த இடத்த பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த மாஸ்க பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிடணும். சோ நீ இப்போ இதை போட்டு எங்களுக்கு டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்க போற அப்படின்னு மாஸ்கை இப்போ யோரி மேல அவன் போட போறான். அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சதுன்னு யோரி நினைக்கவும், ரைடர் கிட்ட போட்டுருக்க ஒரு மாஸ்க் வரான். அவனோட பவர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒரே கிக்கு தான் மயவை பிடிச்சி வச்சிருந்தவங்க போட்டுதான். கண்ணை வச்சு ஷூட் பண்ணாலும் அசால்ட்டா ஸ்பீடா மூவ் ஆகி அதுல இருந்து தப்பிச்சு செம ஃபாஸ்டா மூவ் ஆகி எல்லாத்தையும் வந்து போடுறான். இந்த மாஸ்கோட பவர்ல தான் இவன் எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுறான். அண்ட் இவங்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மையோ பாக்குறா. இப்போ பாஸ் மாதிரி இருந்த அந்த ஆளுமே வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்றான். பட் அவன் ஹார்ட்ல ஓட்டையை போட்டு கொண்டுதான். இப்போ யோரி கிட்ட அவன் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அவ்வளவுதான் மையோ இந்த இடத்துல இருந்து போயிரு, என்னோட பிரதரை போய் மீட் பண்ணி என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு யோரி வந்துட்டு இப்போ சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறா. மையோ அவ பேக்குள்ள இருந்து எதையோ எடுக்கிறா. பார்த்தா ஒரு மாஸ்காவா வச்சிருக்கா. மையோ இல்ல வேண்டாம் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. இதை போட்டா எனக்கும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ அந்த மாஸ்க் போடுறா. ஹே பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஃபர்ஸ்ட் மேல போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்லவும், இவர் அக்கறையா இருக்காரு அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஸ்கர்ட்டுக்குள்ள உள்ளதெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். மையோ இப்ப வில்லத்தனமா சிரிக்கிறா. அந்த மாஸ்க் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, உண்மையிலேயே அது மாஸ்க் தானே அந்த ரைடர் கேட்கவும், ஆமா நியூரோ சிக்னல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, கன்ஃபார்ம் அது ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு அந்த ரைடரோட மாஸ்க் அவன் கிட்ட சொல்லுது. மாஸ்க் நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப யோரி அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கண்ண அவ பக்கம் நீட்றா. ஆனா யோரியால மயோவை ஷூட் பண்ண முடியல. மயோ என்ன வலிக்காம கொல்ல அப்படின்னு யோரி சொல்றா. யோரி சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டா. மயோமே வந்துட்டு யோரி கிட்டக்க வந்து வெட்டுறா. பட் மயோ வெட்டினது அந்த ரைடரோட கைய. யோரி ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போன எபிசோட்ல தான் காடா மாறணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அண்ட் ஆல்ரெடி ஒரு பொண்ணு காட் லெவல் கிட்டக்க நெருங்கிட்டா. சோ மாஸ்க் போட்டுக்கிறவங்களால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஸ்னைப்பர் இப்ப அந்த பொண்ணு கூட தான் இருக்கிறான். அந்த ரைடர் மாஸ்க் போட்டுக்கிறவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறான். கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரியும். சோ யோரியை காப்பாத்துறதுக்காக மயோ இப்ப அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 5. மையோ மாஸ்க் மாட்டி அந்த ரைடர் கையை வெட்டியிருந்தா. அந்த ரைடர் மையோட மாஸ்கை உடச்சிருந்தான். கவலைப்படாத யோரி, நான் இன்னும் கான்சியஸா தான் இருக்கேன். அந்த செஃபோட மாஸ்க்ல எரர் இருந்துச்சு, அவன் கான்சியஸா தான் இருந்தான். ஸோ அவனோட மாஸ்க் நான் எடுத்து வச்சிருந்தேன். இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் என்னோட கான்சியஸ்னஸ்ல தான் இருக்கேன். மாஸ்கோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி மையோவும் இப்போ அந்த ரைடர் மாஸ்க்கும் சண்டை போடுறாங்க. என்னதான் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருந்தாலும் மையோவால தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கறத யோரி புரிஞ்சுக்கிட்டா. அப்படியே போன ஒரு கட்டத்துக்கு மேல நான் தோத்துருவேன், என்ன பண்றது அப்படின்னு மையோ யோசிக்கிறா. அந்த ரைடர் பஞ்ச் பண்ணப்போ யோரி அவளோட ட்ரெஸ் தூக்கி போட்டு அவன் காலை பிடிச்சு வச்சுக்கிட்டா. இப்போ அந்த ரைடரால செய்ய முடியல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி டக்குனு மையோ அவனை வெட்டியிருந்தா. நான் உன்னை நம்பினது நல்லதா தான் போச்சு அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. எரர் இருக்கிற மாஸ்க் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வேர்ல்டு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்படியாச்சும் நீங்களாச்சும் இந்த வேர்ல்டை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடர் இப்ப இறந்து போறான். மையோ என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை ஷூட் பண்ண ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு யோரி சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், உன்கிட்ட எதையுமே சொல்லாம இப்படி பண்ணது என்னோட தப்பு தான். ஆனாலுமே கூட நீ என்ன ஷூட் பண்ணல, ரைடர் மாஸ்க் கொள்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு மையோ சொல்லவும் யோரி ஹாப்பி ஆகுறா. உண்மையிலேயே நான் ஓகே தானே, மாஸ்கோட எஃபெக்ட் அப்புறமா என்ன கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு மையோ யோசிக்கிறா. இப்போ இன்னொரு ஆள் புதுசா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். மிஸ்டர் மாஸ்க், அந்த பொண்ணுங்க கூட நான் சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஷின்சகி கேட்கவும், ஃபர்ஸ்ட் அதை அங்க போயிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். இப்போதைக்கு மாஸ்கால இவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, இவ காட் லெவல் கிட்ட நெருங்கிட்டா அப்படின்னு ஸ்னைப்பர் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கேயே நில்ல அப்படின்னு யோரியோட வாய்ஸ் கேக்குது. நான் இங்க வந்ததுக்கான நோக்கமே காட் லெவல் கிட்ட நெருங்கினவங்களை கொல்லணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு அவன் சொல்றான். என்னது காட் லெவலா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. காட் லெவல்ல இருக்கிறவங்களை அவன் கொல்லணும் அப்படின்னு நினைச்சாம்னா ஸ்னைப்பர் கூட இருக்கிற ஷின்சகி உயிர் காப்பத்துன்னு ஸ்னைப்பர் நினைக்கிறான். பார்த்தல, மாஸ்கோட பவர் என்கிட்ட இருக்கு, சோ எது பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ண அப்படின்னு மையோ சொல்றா. அப்படின்னா அந்த பொண்ணு காட் லெவல் கிட்ட நெருங்கிட்டாளா, அதனாலதான் மாஸ்க் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி அவன் யோரியா வந்துட்டு காட் லெவல் கிட்ட நெருங்கிட்டா புரிஞ்சுக்கிட்டான். ஸ்னைப்பருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டான். ப்ளீஸ் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், இன்னொரு காட் லெவல் கேண்டிடேட் இருக்கான், நாங்க மொத்தம் 5 பேர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காட் லெவல் கிட்ட இருக்கிறவன் ஒரு மாஸ்க கண்ட்ரோல் பண்ணி என்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே கொன்னுட்டான். மத்த காட் லெவல் கேண்டிடேட் எல்லாரையும் கொல்லணும், நான் தான் இந்த வேர்ல்டோட பெர்ஃபெக்ட் காடா மாறணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா இல்ல உயிரை விடுறியா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்கவும், நான் என் உயிரை காப்பாத்திக்கிட்டதுக்காக எனக்கு வேற வழி தெரியல, அவன் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்களும் காட் லெவல்ல இருக்கீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் ஃபேமிலியை கொன்னவனு நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். காட் லெவல் கேண்டிடேட்னா அவன்கிட்ட பேசினா ஏதாச்சும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி யோரி நினைச்சிட்டு சரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். இங்க என்ன நடக்குதுன்னு மாஸ்க் யோசிக்கிறான். ரீகாக்கு கால் பண்ணி யோரி சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யோரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பிளான ரீகா வந்து அவகிட்ட சொல்றான். ரைடர் கொண்ட ஆளுங்க கிட்ட இருந்த கண்ணை யோரி எடுத்து வச்சுக்கிறா. காட் லெவல்ல இருக்கிறவனால மாஸ்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவன் ஒருவேளை என்ன கண்ட்ரோல் பண்ணாமனா யோசிக்காம என்ன ஷூட் பண்ணிரு அப்படின்னு மையோ சொல்றா. மிஸ்டர் மாஸ்க், நம்ம ஏன் இங்க ஒளிஞ்சிருக்கோம் ஷின்சகி கேட்கவும், அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம அவசரப்பட வேணாம் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். நீங்க என்ன நடக்குன்னே புரியலையே அப்படின்னு ஷின்சகி சொல்லவும், உனக்கு புரியலன்னா அதுவே நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். இனி இவன் மக்கன்னு கிண்டல் பண்றானோ, இவனை மக்கன் காமிக்கணும், 1 2 3 ரைட் அப்படின்னு அவ சொல்லவும் ஸ்னைப்பர் லெஃப்ட் சைடா திரும்பிதான் போச்சு அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. பழி வாங்குறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்துட்டு பேசிட்டு இருக்கவும், அவனோட வாய்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு மையோ சொல்றா. இவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும், இந்த பொண்ணு ஒரு காட் லெவல் கேண்டிடேட் தான்டா, கண்டிப்பா நாங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். நான் எப்பயா சண்டைக்கு ஒத்துக்கிட்ட, பேச்சுவார்த்தை தானே நடத்தலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. நான் தான் பெர்ஃபெக்ட் கார்டா மாறணும், அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், அவங்க எல்லாரையும் கொண்டு போடு அப்படின்னு நம்ம சொல்லவும், திரும்பவும் மேட்ச் மாஸ்க் விசஸ் மாஸ்கா மாறுது. மாஸ்க் மத்தவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாக்குனாலுமே கூட ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க களைப்பாயிருவாங்கன்னு ரீகா சொன்னா. சோ உன்னோட ஆப்போனன்ட் ஃபர்ஸ்ட் களைப்பாகிற வரைக்கும் நீ டிஃபென்ஸ்லயே போ அப்படின்னு சொல்லி யோரி சொல்லிருப்பா. சோ மையோ வந்து இப்போதைக்கு அட்டாக் பண்ணாம அவ அட்டாக் பண்றதை தடுக்க மட்டும் தான் செய்யறா. ஒரு கட்டத்துல கூட இருந்த ஆள் வந்துட்டு என் ஃபேமிலியை கொண்டு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த மாஸ்க் பண்ண கொள்ள வரான். நிறுத்து அப்படின்னு சொல்லி மையோ தள்ளி போயிருந்தா. அந்த பொண்ணு டக்குன்னு இந்த ஆளா கட்டானா வச்சு குத்திருந்தா. ஒரு வழியா அவன் செத்து போயிட்டான். அடுத்தது நீங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றான். ரேகா சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுக்கு இப்ப கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி மையோ அட்டாக் பண்றா. இப்போ அந்த கட்டானா வச்சிருந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா. மையோக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. நான் எதிர்பார்த்த டைம் வந்துட்டு சாய் இது உனக்குன்னு நேரம் அந்த டாக்டர் சொல்லவும், திடீர்னு ஒளிஞ்சிருந்த ஒரு பர்சன் மையோவை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. நான் ஒரு மாஸ்க் தான் கண்ட்ரோல் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றான். யோரி அவளை ஷூட் பண்ணவோ இப்ப அவ மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறா. இந்த பொண்ணு நான் முட்டாள்னு நினைச்சேன், ஆனா இவ திறமசாலி அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் நினைக்கிறான். ரேகா சொன்ன மாதிரியே தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோரி நினைக்கிறா. இப்ப யோரி சைடு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. அச்சோ இப்படியே போனா யாராச்சும் ஒருத்தர் இறந்து போயிருவாங்களே அப்படின்னு சொல்லி ஷின்சகி நினைக்கவும், நான் உண்மையிலேயே ஒரு முட்டாளா, என்னோட சீனியர் டாக்டர்ஸும் இப்படிதான் என்ன ட்ரீட் பண்ணாங்க, அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தா இல்ல இந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை எடுத்துட்டு நிக்கிறான். இவன் கண்ணில் தெரியுற அந்த லுக் இதை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோரி நினைக்கிறா. 2 பேருமே கண்ணை நீட்டிட்டு நிக்கிறாங்க. அச்சோ மிஸ்டர் மாஸ்க், அவங்க 2 பேருமே ஷூட் பண்ணிக்கிட்டு போறாங்க, என்ன பண்றது அப்படின்னு ஷின்சகி கேட்கவும், 2 பேருமே ஒருத்தர் சுட்டுட்டு செத்து போயிட்டாங்கன்னா உனக்கு ஆப்போனன்ட் இருக்க மாட்டாங்க, அவங்க 2 பேருமே காட் லெவல் கேண்டிடேட் தானே, அவங்க செத்து போயிட்டா உனக்கு பிரச்சனை இருக்காது, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. உன்னால
எதுவோ பண்ண முடியலன்னா நீ சும்மா உட்காரு ஷின்செகி அப்படின்னு அவன் சொல்லவும், இவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரு, அது போக என் மேல அக்கறையா தான் இருக்கிறாரு, என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னா அப்படின்னா நான் பண்ணி தானே ஆகணும், நான் அவங்களுக்கு ஒரு வார்னிங் ஷாட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். அவ போன் எடுத்து என்னமோ பண்றா. என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் கேட்கவும், அவங்களுக்கு ஒரு வார்னிங் ஷாட் கொடுத்து இதை தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவ போனை ஆக்டிவேட் பண்றா. அந்த டாலஸ்ட் டவர் ஆக்டிவேட் ஆகி அதுல இருந்து ஒரு லேசர் வந்து அவங்க பக்கத்துல இருந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணுது. அந்த டாக்டர் வந்துட்டு யூரி தான் அதை பண்ண நினைச்சிட்டு இதுதான் உன்னோட பவரா அப்படின்னு நம்ம கேட்கறான். இதுக்கு காரணம் நான் தான் இவன் நினைச்சிட்டா, இதை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிடணும், என்னோட நடிப்பு திறமையை காமிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு யூரி நினைச்சிட்டு, இதுதான் என்னோட காட் லெவல் பவர், இப்படி இருக்கிற என்னால உன்னை எப்ப வேணா கொல்ல முடியும், என்ன நீ சரண்டர் ஆயிருதியா இல்லைன்னா இன்னும் சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா, என்ன அந்த ஆரோகேல் மாதிரியா ஒன்னியவ போட்டு தள்ளணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு யூரி கேட்கவும், அந்த ஆரோகேல நினைச்சு வருத்தப்படுறா. நான் சரண்டர் ஆயிருதா ப்ளீஸ் இதை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கெஞ்சுறான். யூரி எப்படி உன்னால இப்படி நடிக்க முடியுது, உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி மையும் நினைக்கிறா. அடிப்பட்ட அந்த ஆள் உயிரோட தான் இருக்கா, நீ ஒரு டாக்டர் தானே ஹெல்ப் பண்ண அப்படின்னு யோரி சொல்றா. அவனும் சரி ஓகேன்னு ஹெல்ப் பண்றான். எப்படியோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இன்னொரு மாஸ்கையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷின்செகி சொல்றா. டவர்ல இருந்து என்னது அப்படின்னு சொல்லி ரீகாவும் அவன் கூட இருக்கிறவனும் பாக்குறாங்க. மாஸ்க் எப்படி ஒர்க் ஆகுறது நமக்கு தெரியும், அதே மாதிரி தான் அந்த ரயில் கண்ணும் இருக்கலாம், நம்ம வேர்ல்டோட இது அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கலாம் ரீகா சொல்லவும், ஆமா நீ சைஃபை பாப்பல்ல அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்றான். ஒரு மாஸ்க் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வேவ் லென்த்ல இருக்கணும், ஒரே வேவ் லென்த்ல இருக்கிற மாஸ்கை மட்டும் தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இந்த மாஸ்க் கண்ட்ரோல் நீ தானே பண்ற, அதோட கமெண்ட் உன்னால ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கவும், இல்ல அது என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்போ ஒரு எமோஷன்லெஸ் மாஸ்க் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகுது. ஷின்செகியோ ஸ்னைப்பரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்னைப்பர் மாஸ்க் கழட்டும் போது அவனோட ஃபேஸ் அவளுக்கு காமிக்கல. மிஸ்டர் மாஸ்கோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷின்செகி நினைக்கிறா. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கான்னு ஸ்னைப்பர் கேட்கவும், காட் லெவல் கிட்ட இருக்கிறவங்க பர்ஃபெக்ட் காடா மாறினாங்கன்னா நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கும், பர்ஃபெக்ட் கார்டாக இருக்கிறவங்க பீஸ் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த உலகத்துக்கு அமைதி கிடைக்கும், டிஸ்ட்ரக்ஷன் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த உலகத்துக்கு அழிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பர்ஃபெக்ட் கார்டா மாறி இந்த உலகத்துக்கு பீஸை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி ஷின்செகி நினைக்கிறா. நான் கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். இப்போ ஒரு குரூப் வந்துட்டு மாஸ்க் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மாஸ்க் படம் வந்து அந்த ரெண்டு மாஸ்கையோ கொண்டுதான், என்ன கொன்றாத அப்படின்னு அவ பயப்படுறா. அந்த மாஸ்க் அவளை எதுவோ பண்ணல, காட் லெவல்ல இருக்கிற ஒருத்தவனை கண்ட்ரோல் பண்றானா அப்படின்னு ரீகா கேட்கவும், அந்த மாஸ்க் ஒரு போனை தூக்கி ரீகா கிட்ட கொடுக்குறான். நீ காட் லெவல்ல இருக்கிறவனா இவனை கண்ட்ரோல் பண்றியான்னு ரீகா கேட்கவும், ஆமா என்னோட பேரு ரேகோயா யோஷிடா, ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லவும், நான் ரேகா ஹை ஸ்கூல் தேர்ட் இயர் அப்படின்னு ரேகா சொல்றான். ஆமா எந்த பில்டிங்ல இருந்து எங்களை பாத்துட்டு இருக்கேன்னு ரேகா கேட்கவும், பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டீங்களே, உங்க லெஃப்ட் சைட் ஸ்ட்ரைட்டா பாருங்க, அதே பில்டிங் தான், நீங்களுமே காட் லெவல் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லி யோஷிடா கேட்கவும், இல்ல ஆமா உன்னை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுது, ஒரு உண்மையான பதில் சொல்றியா, நீ எப்படி காட் லெவல் கிட்ட மாறினான்னு ரேகா கேட்கவும், இந்த வேர்ல்டுக்கு வந்தோடனே என் ரூமுக்கு வெளியே ஒரு பெட்டி இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு மாஸ்க் இருந்துச்சு, அது ஒரு மவுத்லெஸ் மாஸ்க், அது என்ன ஏதுன்னு தெரியாம அதை எடுத்து நான் போட்ட உடனே என் பிரெயின்ல நிறைய விஷயம் இன்ஸ்டால் ஆயிட்டு அந்த மாஸ்க் ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லவும், பர்ஃபெக்ட் கார்டுனா என்னன்னு தெரியுமான்னு ரீகா கேட்கறான். அதை பத்தி எனக்கே இன்னும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா பர்ஃபெக்ட் கார்டா மாறினா நம்ம ஆசைப்பட்டது நடக்கும் யோசிடா சொல்லவும், ஹாப்பி சேட் எமோஷன்லெஸ் இப்போ ஒரு மவுத்லெஸ் மாஸ்க், இதுதான் ஒரு ஹியூமனை காட் லெவல் கிட்ட மாத்துது அப்படின்னு சொல்லி ரீகா புரிஞ்சுக்கிட்டான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ ஏஞ்சல் மாஸ்க்னு தனியா இருக்கு, அது போக காட் லெவல் கேண்டிடேட்டா மாறதுக்கு மவுத்தே இல்லாத ஒரு மாஸ்க் இருக்கு, அதை போட்டுட்டாங்கன்னா அவங்க பிரெயின்குள்ள சில விஷயங்கள் இன்ஸ்டால் ஆகி அவங்க காட் லெவல் கேண்டிடேட்டா மாறிடுவாங்க. பட் அந்த ஷின்செகி பொண்ணு கிட்ட தான் ரயில் கன்னு சொல்லப்படுற அந்த டவர்ல இருந்து டைரக்டா ஷூட் பண்ற கண்ட்ரோல் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். நிறைய புது டீட்டெயில்ஸ் இருக்கும், எல்லாமே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 6. யோரி இப்போ ரீகாக்கு கால் பண்ணி பேசுறா. யோரியோ ரீகாவும் இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யோரியை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு மையோ யோசிக்கும் போது, உன்னால அது முடியுமா அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்ட மையோ வந்து கேட்கறா. இது நான் தான் அப்படின்னு சொல்லி மையோ பயப்படுறா. மையோ என்னாச்சு நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்கேன்னு யோரி கேட்கவும், ஓ அப்படின்னா அது கனவா அப்படின்னு அவ யோசிக்கிறா. சண்டை போட்டு நீ ரொம்ப டயர்டா இருப்பான்னு நினைக்கிறா, வா பெஞ்ச்ல போய் உட்காரலாம் அப்படின்னு யோரி கூட்டிட்டு போறா. யோஷிடான்னு ஒரு காட் லெவல் கேண்டிடேட்டை என்னோட பிரதருக்கு தெரிஞ்சிருக்கு. யோஷிடா இருக்கிற அந்த பில்டிங்க்கு தான் என்னோட பிரதர் ரீகா போறான், நம்மளும் அங்க போவோம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இந்த டாக்டர் என்ன பண்றதுன்னு மையோ கேட்கவோ, அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. அடிப்பட்ட அந்த ஆளை வந்து டாக்டர் காப்பாத்திட்டான், உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லவும், உன்னை நம்பலாம்
ஆமா நாங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ வில்லத்தனம் பண்ண மாட்டேன்னு யோரி கேட்கவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். தும்மல் வருதுன்னு ஆயாங்கிற பொண்ணு மாஸ்காவா இஷ்டத்துக்கு கலட்டுறா, இவன் என்ன மாஸ்க இஷ்டத்துக்கு கலட்டுறா அப்படின்னு யோரி ஷாக் ஆகுறா. அந்த பொண்ணு கியூட்டா இருந்தால இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு யோரி சொல்லவும் மயோ கொஞ்சம் பொசசிவ் ஆகுறா. மாஸ்க் அவளோட இஷ்டத்துக்கு அவ கலட்டினா பாத்தியா அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் கமெண்ட் மூலியமா ஏஞ்சல்ஸ் எல்லாம் மாஸ்க கலட்ட முடியும் அப்படின்னு சொல்லி மயோ சொல்லிட்டு ஆமா இந்த டீடைல் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்ப யாருக்கோ பிரச்சனை மாதிரி தெரியவும் யோரியும் மயோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மயோவோட கண்ணுக்கு மாஸ்க் போட்டு அவளோட வெர்ஷனையும் தெரியுது. அதை பார்க்கவுமே மயோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா. மயோ என்னாச்சு அப்படின்னு யோரி திரும்பி பாக்குறா. அந்த மாஸ்க் என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி மயோ ரொம்பவும் பயப்படுறா. மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நீ தான் எனக்கு முக்கியம் மயோ, ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லு அப்படின்னு யோரி சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மயோ சமாளிக்கிறா. அந்த மாஸ்க் என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் யோரி அவ பிரதர் கிட்ட சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லி மயோ நினைக்கிறா. இப்ப இவங்க போன பில்டிங்குள்ள ஒரு லைப்ரரி இருக்கு. அங்க ஒரு மாஸ்க் நின்னுட்டு இருக்கான். மயோ உடனே அவனை அட்டாக் பண்றதுக்காக ஓடுறா. அவன் அந்த பேட்டை வச்சு அட்டாக் பண்ணவும் ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறா. யோரிய ப்ரொடெக்ட் பண்றதுதான் என்னோட வேலை, அதை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன், இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி மயோ அட்டாக் பண்ண போகவும் வேணா அப்படின்னு சொல்லி யோரி கத்துறா. யோரி அட்டாக் பண்ற வர அந்த ஒரு செகண்ட்ல அவன் டக்குன்னு பின்னாடி போயிருந்தான். சோ யோரி அட்டாக் அவன் மேல படல, டக்குன்னு அவளை பேட்டை வச்சு தலையிலேயே அடிச்சிருந்தான். யோரி டென்ஷன் ஆகி அந்த மாஸ்க ஷூட் பண்றா. அவனுக்கு லைட்டா அடிபட்டு இருந்தாலுமே அந்த மாஸ்க் உயிரோட தான் இருக்கான். மயோ எந்திரி அப்படின்னு யோரி கத்துறா. ஸ்னைப்பர் வந்து எங்க இருந்துட்டு அந்த மாஸ்க போட்டு தள்ளிருந்தான். இந்த மாதிரி ஒரு ஷாட் கண்டிப்பா இது அந்த ஸ்னைப்பர் தான் அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி யோரி அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படியே மயோ கிட்ட போறா. அந்த மாஸ்க் செத்துட்டான், பட் அதோட ஒரு பெரிய ஆப்போனன்ட் வந்துட்டான். அந்த ஸ்னைப்பர் மாஸ்க் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு யோரி சொல்லவும் மயோ ஷாக் ஆகுறா. அந்த படி வழியா நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்குள்ள போயிட்டாங்களேன்னு ஸ்னைப்பர் நினைக்கிறான். அவங்கள ஃபாலோ பண்ணி போலாமான்னு அவ கேட்கவும் திரும்பவும் கிரனேட் தூக்கி போட்டுருவாங்க. எதுக்கோ கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த பொண்ணு சேஃபா இருக்கிறது எனக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணி நீங்க சொல்றதான் என்ன பண்ண வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, முதல்ல உங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் சரி சரி சொல்றேன். ஆக்சுவலி இந்த மாஸ்க போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த மாஸ்க நான் போட்ட உடனே ரோப் டாப்க்கு வந்தப்போ ஒரு ஹியூமனை மீட் பண்ணேன், நீயுமா இதை மாட்டிட்ட அப்படின்னு நம்ம கேட்டா அவனுக்கு என்ன பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல என்னோட மாஸ்க்ல கிராக் இல்ல, சோ மாஸ்க் சொல்ற கமாண்ட தான் நான் ஒபே பண்ணிட்டு இருந்தேன். நான் அவனை கொல்ல மாட்டேன், சூசைட் பண்ணதான் வெப்பன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனும் அவனோட வெப்பன்ஸை கீழே போட்டுட்டான். சோ அவனும் என்ன கொல்ற நோக்கத்துல இல்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என் கிட்ட நெருங்கினதுக்கு காரணமே என்னோட மாஸ்க கலட்டணும் தான். பட் மாஸ்கோட கமெண்ட்னால நான் அந்த இடத்துல இருந்து தள்ளி வந்துட்டேன். அவனை நான் பார்த்தப்போ அவன் கண்ணு முட்டை கண்ணீரா இருந்துச்சு. அவனுக்கு என்ன பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாஸ்க் சொல்லவும் அவர் உங்களுக்காக ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்காரு, அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவருன்னு நினைக்கிறேன், நீங்க மாஸ்க் போட்டிருந்தது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, நீங்க எதுக்காக மாஸ்க் மாட்டினீங்கன்னு கேட்கவும் இல்ல ஆக்சுவலி நான் அதை மாட்டல, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த லேடி தான் எனக்கு மாட்டி விட்டா. இல்ல அங்க 2 மாஸ்க் இருந்தாங்க, அவங்க கூட தான் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு ரயில்கனை பத்தி தெரியாது, என்ன வேணா சூசைட் பண்ண விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்ல ஒன்ன மாதிரி ஒரு திறமையான ஆள் சாக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும் நீ எப்படி கான்சியஸோட இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஏன்னா ஒரு காட் கேண்டிடேட் எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, நீயும் இந்த மாஸ்க போட்டுட்டு மாஸ்கா தான் சுத்த போற, இந்த ரைஃபிளையே வச்சுக்கோ அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் இந்த மாஸ்க போட்டு சுத்துறதுக்கு நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். ஒன்னு மாதிரி திறமையான ஒரு மாஸ்க் சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி தான் அவனுக்கு மாஸ்க் போட்டு விட்டுறதா. சோ காட் கேண்டிடேட்ல சில பேர் அழிவை கொண்டு வரணும்னு சுத்திட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு முன்னாடி நான் பர்ஃபெக்ட் காடா மாறணும் அப்படின்னு சொல்லி ஷின்சகி நினைக்கிறா. ரயில்கன் ஆக்டிவேட் பண்ற லெவலுக்கு ஒரு காட் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்கள விடக்கூடாது அப்படின்னு அந்த மாஸ்க் லேடி நினைக்கிறா. என்னோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த மாஸ்க் என்ன கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு இருக்கு, அதை நான் என்னோட கான்சியஸ்னஸ் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு மயோ நினைக்கிறா. ஹே மயோ, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பில்டிங்கோ இந்த மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு யோரி சொல்லவும் எங்க மயோ என்னடா அப்படியே மயங்கி கீழே விழுறா. அச்சா உனக்கு என்னாச்சு அப்படின்னு யோரி கேட்கிறா. யோரி என்னோட கான்சியஸ்னஸ் போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உன்னோட பிரதர் கிட்டயாச்சும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை விட்டு நான் போக விரும்பல அப்படின்னு சொல்லி மயோ மனசுக்குள்ள நினைச்சு ஆள ஆரம்பிக்கிறா. இவ அதிகமா எனக்காக சண்டை போட்டதுல தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி யோரி நினைச்சிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் அவளை அட்டாக் பண்ண வரான். அவனை அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு நானே டென்ஷன்ல இருக்கேன், இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு யோரி சொல்லவும் மாஸ்கோட பவரே இல்லாம கூட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற யோரி, உன்னை விட்டு பிரிஞ்சு போறதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி மயோ சொல்லவும் மயோ அதுக்குள்ளேயே எதுக்காக பிரிஞ்சு போறத பத்தி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி யோரி கேட்கிறா. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் யோரி, இந்த மாஸ்க் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, என்னோட கான்சியஸ்னஸ்ல என்னால இருக்க முடியல, என்னோட மாஸ்க் உடஞ்சு போயிடுச்சு, மாஸ்க் டேமேஜ் ஆனா நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு தெரியல, சூசைட் தான், நான் என்ன பண்ணணும்ங்கிறத அது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னோட முடிவை தேடிக்கிட்டேன் அப்படின்னு மயோ வந்து சூசைட் பண்ண போகவும் டக்குன்னு யோரி லைட் அவளை தடுக்கிறா. மயோ வேண்டா, இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோரி பேசிட்டு இருக்கும்போது மயோ வந்துட்டு அந்த மாஸ்கோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஹியூமன்ஸை சூசைட் பண்ண வைக்கணும், அதுதான் அவங்க கமாண்ட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேக்குது. யோரியை சூசைட் பண்ண வைக்க ட்ரை பண்றதுக்கு இப்ப மயோக்கு கமாண்ட் வருது. மயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு யோரி கேட்கவும் யோரி அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வந்தோடனே இப்ப அவ நார்மலா அவரா கமாண்ட் டிஸ்ஓபே பண்ணுது, ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ண முடியல,
சூசைட் கமாண்ட் ஒர்க் ஆகல, நிறைய கமாண்ட் டிசர்வே ஆகுது, எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஏஞ்சல் இப்போ ஹைபர்னேஷன் மோடுக்கு போகுது அப்படின்னு சொல்லி இப்போ அவ அப்படியே மயங்கி விழுந்துருதா. மயோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோரி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு மாஸ்க் அந்த இடத்துக்கு வரா. ஆங்கிரி மாஸ்கா அப்படின்னு யோரி பார்க்கவோ, ஹே பயப்படாத, நீ என்ன பார்த்து பயந்து ரியாக்ட் பண்ணாதான் எனக்கு ஒன்னு கொல்ல சொல்லி கமாண்ட் வரும் அப்படின்னு அந்த மாஸ்க் போட சொல்லவோ, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு வா கேட்கறா. உன் ஃப்ரெண்ட் இப்போ ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிட்டா, இன்னொரு 2 மணி நேரத்துக்கு தான் அவ உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் லேடி சொல்லவும், அவளை காப்பாத்த கண்டிப்பா ஒரு வழி இருக்கணுமே யோரி கேட்கவும், நார்மலா இந்த மாதிரி எதுவும் நடக்காது, பட் இது ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ங்கிறதுனால நான் உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த பில்டிங்கோட லெஃப்ட் சைடு போனேன்னா 30 நிமிஷத்துல நீ ஒரு இடத்த போய் சேர்வ. அந்த இடத்துல ஒரு மவுத்லெஸ் மாஸ்க் இருக்கு, அதை நீ போட்டேன்னா உன்னால ஒரு காட் கேண்டிடேட்டா மாற முடியும். உன் ஃப்ரெண்டோட கமாண்டியோ ஸ்டாப் பண்ணலாம். ஆனா நீ ஒரு காட் கேண்டிடேட்டா மாறிட்டா இந்த சண்டையில நீயும் கலந்துக்கிடணும் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும், மயோக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மயோவை சேஃபா வச்சுட்டு யோரி கிளம்புறா. யோரி அப்படின்னு சொல்லி மயோ கூப்பிடவும், கவலைப்படாத மயோ, கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி இப்ப யோரி கிளம்புறா. இப்ப அதே பில்டிங்குள்ள அந்த ஸ்னைப்பரா அந்த இன்னொரு பொண்ணு வராங்க. ஏதோ வாய்ஸ் கேக்குது அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் போய் பாக்குறான். இவ ஹைபர்னேஷன் மோட்ல இருக்கா. கொஞ்ச நேரத்துல இவ பாடி பார்ட்ஸ் வேலை செய்யாம போயிரும், கிட்டத்தட்ட இதுவோ ஒரு சூசைட் தான் அப்படின்னு ஷின்சகி சொல்றா. இவளை காப்பாத்த முடியுமா அப்படின்னு மாஸ்க் கேட்கவும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிக்கிறா. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் ஆனது அப்படின்னு சொல்லி ஷின்சகி யோசிச்சுட்டு, என்னால ஒருத்தர் காப்பாத்த முடியலன்னா நான் என்ன காட் கேண்டிடேட் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இவளோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட மையோ வந்து இவளோட கழுத்தை நரிக்கிறா. நான் இங்க தோத்து போக கூடாது, நான் ஒன்னு வீக் கிடையாது அப்படின்னு ஷின்சகி அவளுக்கு ஷாக் அடிக்க வச்சுட்டு, நான் ஒரு காட் கேண்டிடேட் உனக்கு கமெண்ட் பண்றேன், அவளோட கான்சியஸ்னஸ் அவாக்கிட்டே கொடுத்துட்டு நீ இங்க இருந்து போ அப்படின்னு அவ சொல்லவோ, அந்த மாஸ்க்கும் சரி ஓகேன்னு சொல்லுது. அவளை காப்பாத்திட்டேன் அப்படின்னு அவ எந்திரிச்சிட்டு, ஆமா இவர் ஏன் என்ன இப்படி பிடிச்சிருக்காரு அப்படின்னு வைக்கப்படுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளே கண்மொழிச்சிருவா அப்படின்னு சொல்லி ஷின்சகி சொல்றா. இவ கூட இருந்த அந்த பொண்ணு எதுக்காக எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இந்த பில்டிங்ல தான் அந்த மவுத்லெஸ் மாஸ்க் இருக்கு, எப்படியாச்சும் நான் இதை எடுத்தாகணும். எனக்கு பயம்லாம் இல்ல எனக்கு பயமா தான் இருக்கு, லைட்டா என்னோட கை ஸ்லிப் ஆனா கூட கண்டிப்பா எனக்கு சங்கு தான், மயோக்காக நான் இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோரி ஏறிட்டு இருந்தா. அதே ஏனில இன்னொரு மாஸ்க் வந்துட்டு இருக்கான். அச்சோ என்னோட கண்ணையும் வெப்பன்ஸையும் வர நான் கீழே வச்சுட்டு வந்திருக்கேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிக்கிறா. அந்த மாஸ்க் இவ்வளவு நெருங்குறதுக்குள்ள இவ ஃபாஸ்டா மேலே ஏறி வந்துருதா. பட் அவனுமே வந்துருதான். அச்சோ என்ன விட்டுருக்க, ஊசிடா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. மயோ அப்படின்னு யோரி கத்துவோம். மயோ இங்க கண் முழிக்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மயோக்காக யோரியுமே வந்து காட் கேண்டிடேட்டா மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. பட் ஷின்சகி ஒரு காட் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால மயோவை அவ காப்பாத்திட்டா. கன்னு வெப்பன் எதுவுமே இல்லாம இப்ப ஒரு மாஸ்க் கிட்ட யோரி மாட்டிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அனிமேல ஹீரோ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. யோரி தான் இதில் மெயின் கேரக்டர், பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. யோரியோட பிரதர் ரீகாவால் தான் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ யோரியோட பிரதர் ரீகா கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 7. யோரி ஒரு மாஸ்க் போட்டாம பிடிச்சி வச்சு எதையோ இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போறான். இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் சாகக்கூடாது அப்படின்னு யோரி ஒரு வழியா எந்திரிச்சிருதா. ஒரு ஒயிட் பாக்ஸ்குள்ள தான் அந்த மவுத்லெஸ் மாஸ்க் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா இந்த பாக்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணா ஆகலாம், ஆனா மயோக்காக நான் இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோரி அந்த மாஸ்க் பார்க்கவுமே இப்ப யோரி அப்படியே வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. எனிமி பக்கத்துல இருக்கிறத டிடெக்ட் பண்ண முடியுது. எமர்ஜென்சி புரோட்டோகால் ஆக்டிவேட் ஆகுது. தேவையான ஸ்கில் மட்டும் இப்போதைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணப்படுது. எனிமியை கொண்டுட்டு இந்த மாஸ்க் மாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கமெண்ட் வருது. யோரிக்கு அந்த ரொம்பவே ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி தெரியுது. அவ ஈஸியா அதுல இருந்து தப்பிக்கிறா. சோ இதுதான் இந்த மாஸ்கோட பவரா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. திரும்பவும் அட்டாக் பண்ண வரான். ஸ்லோ மோஷன்ல தெரியுது. அவனை அப்படியே தூக்கி பிடிச்சு போடுதா. ஆமா நான் இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்போ மாங்க் மாஸ்க் வந்துட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரேகா கூட நிறைய ஒரு குரூப்பே சேர்ந்துடுச்சு. நீங்க ரொம்ப ஆசம் மாங்க் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்டக்கு போகவோ, இல்ல வேண்டாம் போகாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு. ரேகா நீயும் சூப்பரா சண்டை போட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லவும், எல்லாரும் முன்னாடி அந்த பேர் சொல்லி கூப்பிடாதான்னு சொன்னலான்னு ரேகா சொல்றான். ஹாஞ்சோ உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் ரேகாவா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. மாஸ்க் நம்ம சைடு இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான், கூட இருக்கிறவன் நினைக்கிறான். இந்த மாஸ்க் தான் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான், இவனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த மாஸ்க் லேடி பாக்குறா. ஓ ஸ்விம்மர் புது ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கவோ, மேடம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு அவன் கெஞ்சவும், ஓ அப்படியா உன்னை விட்டணுமா அப்படின்னு கேட்கவோ, ஓ அப்படின்னா உங்களால பேச முடியுமா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சுறான். உன்னை இங்க இருந்து விடுதலை பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை மிதிச்சு அவனை கொண்டுறதா. அந்த ஸ்விம்மர் மாஸ்க் பேச மாட்டேங்கிறான். ஏன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஏஞ்சல்ஸா மாத்துறதுக்கு என்கிட்ட மாஸ்க் இல்ல அப்படின்னு
அவ சொல்றா மாஸ்க உடனே போடுங்க, மாஸ்க உடனே போடுங்க அப்படின்னு சொல்லி யோரிக்கு கமெண்ட் வருது. சரின்னு அவளும் அதை போடுறா. நான் திரும்பவும் அதே இடத்துக்குள்ள வந்துட்டேனா, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறா. இது உன்னோட பிரெயின்ல இருக்கிற ஒரு இடம் தான், இந்த மாதிரி இடத்த மனுஷங்க ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மாஸ்க்லயே ஒரு ஏஐ மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகி இந்த ப்ராசஸ் இன்ஸ்டால் ஆக 4 நிமிஷம் ஆகும். சோ அதுவரை நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. இன்ஸ்டால் பண்ணா எனக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு யோரி கேட்கிறா. உங்களோட கான்சியஸ்னஸ் அண்ட் வில் பவர் எல்லாமே உங்ககிட்டயே தான் இருக்கும். தேவையான எல்லா ப்ரோக்ராமுமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அது எல்லாமே ஆக்டிவேட்ல இருக்காது, நீங்களா தான் அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது எப்பவுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். உங்களால மத்த மாஸ்க கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா அதுக்கு நீங்க அவங்க கூட பெர்ஃபெக்ட் வேவ் லென்த்ல இருக்கணும். நீங்க பெர்ஃபெக்ட் கார்டா மாறுறது தான் உங்களோட கோல். பெர்ஃபெக்ட் கார்டா மாறுறவங்களால தான் இந்த ரெம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மாஸ்கோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்க கான்சியஸ்னஸ்க்கு போயிருவீங்க அப்படின்னு அந்த மாஸ்க் சொல்லுது. உண்மையிலேயே இந்த மாஸ்க் உடஞ்சு போயிடுச்சு. என்னோட கான்சியஸ்னஸ் என்கிட்டயே தான் இருக்கு, டிஃப்ரெண்டா எதுவும் இல்ல. ஆனா என்னோட ஸ்ட்ரென்த் புதுசா இருக்கிறத என்னால உணர முடியுது. மயோ எப்படியாச்சும் நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு யோரி போகலான்னு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் மயோ தான் பேசுறேன், உண்மையிலேயே மயோக்கோ தான் அப்படின்னு சொல்லி மயோ தான் யோரிக்கு கால் பண்ணியிருக்கா. நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி மயோ கேட்கவும், இல்ல நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு யோரி சொல்றா. உடனே மயோவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஒரு காட் கேண்டிடேட் என்ன போற வழியில பார்த்து இப்ப சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மயோ சொல்லவும் யோரி அப்படியே அமைதியா இருக்கிறா. நீ எனக்காக ரிஸ்க் எடுத்திருப்ப, அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கோவப்படுத்தியான்னு மயோ கேட்கவும், இல்ல நான் இப்ப ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு யோரி சொல்றா. சீக்கிரமா நம்ம இருந்த இடத்துக்கு வா, அந்த காட் கேண்டிடேட் கூட இன்னொரு ஆளும் இருக்காங்க, இது ஒரு ரிஸ்கியான சிச்சுவேஷன், சீக்கிரம் வா அப்படின்னு வா சொல்றா. மிஸ்டர் மாஸ்கவா என்ன முறைக்கிறா, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஷேன்சகி ஸ்னைப்பர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ரயில் கண்ணியா ஆக்டிவேட் பண்ணிருக்கா, நான் இவளை பார்த்து பயப்படுறா அப்படின்னு ஸ்னைப்பர் நினைக்கிறான். எனக்கு இருந்தாலும் உங்க மேல சந்தேகமா இருக்க, உங்களை நம்ப முடியல, என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு மயோ கேட்கிறா. மயோ என்னோட எஃபர்ட் ஒன்னும் வேஸ்டா போகல, என்னோட இந்த புது பவரையும் உன்னோட பவரையும் புதுசா நம்ம கூட ஜாயின் பண்ண அந்த காட் கேண்டிடேட் நம்மளோட பவர்ஸை வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறா. காப்பாத்த முடியுமா? இல்ல கண்டிப்பா காப்பாத்தலாம். என்னோட பிரதர் ரீகா சொன்ன அடையாளத்துல இருக்கிற பில்டிங் அதே தான், அதுக்கு தான் நான் இப்ப போகணும் அப்படின்னு சொல்லி யோரி முடிவு பண்றா. ரேகோயா யோசிடா அப்படிங்கிற அந்த காட் கேண்டிடேட் இருக்கிற பில்டிங்க்கு தான் இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ரேகா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், என்ன நம்பிதான் அங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிடா நினைக்கிறான். எல்லாருமே யோசிடாவை பாக்குறாங்க. யோசிடா மாங்க் மாஸ்க கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். சோ ரேகாவும் இப்ப அவனை நம்புறான். காட் லெவல்ல இருக்கிற இன்னொருத்தங்களும் மாஸ்க வச்சு கண்ட்ரோல் பண்ணி எங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ரேகா நினைக்கிறான். இப்போ அந்த மோசமான குரூப்ல இருக்கிற மாஸ்க் லேடி வந்துட்டு டென்னிஸ் மாஸ்க வச்சு ஒரு ஸ்மோக் பாம் தூக்கி அந்த இடத்துக்கு அடிக்கிறா. எல்லாரும் கண்ண முடுங்க, யாரும் பிரீத் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரேகா கத்துறான். எல்லாருமே பயந்து போறாங்க. இது ஒரு சாதாரண டியர் பாம் தான் அப்படின்னு சொல்லி ரேகா சொல்றான். நமக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த மாங்க் மாஸ்க் தான், அவனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. மாங்க கொல்றதுக்கு ஒரு ஸ்பியர் மாஸ்க் அனுப்புறா. பட் ரேகா வந்துட்டு அதை தடுக்கிறான். நார்மல் ஹியூமன்ஸ் நமக்கு இடைஞ்சலா இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு அந்த லேடி நினைக்கிறா. மோதி பாத்திரலாம் அப்படின்னு ரேகா நினைச்சிட்டு சீக்கிரமா எல்லாரும் அந்த சைடு பில்டிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ரேகா அவன் உயிரை பணைய வச்சு எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப ரேகாவும் மத்தவங்களும் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லப்போ, என்ன மன்னிச்சிரு ரேகா, என் பொண்ணும் நானும் சேஃபா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க அப்பா வேற சைடு போயிருந்தான். இந்த ஸ்பீர் வச்சிருக்கிற மாஸ்க்கும் இந்த ஸ்மோக் பாம்பை தூக்கி எறிஞ்சவன் சோ 2 பேர் அப்படின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேகா யோசிக்கிறான். என்னால முடிஞ்சதை உனக்கு பண்ற ரேகா அப்படின்னு சொல்லி யோசிடா நினைக்கிறான். அப்ப ரேகாவும் மத்தவங்களும் மாட்டிட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சைடு பில்டிங்க்கு போயிடலாம் அவங்க அப்பா சொல்றான். யாரோ ஒருத்தங்க இவங்களை தாண்டி போறாங்க. இப்ப ரேகாவை வந்துட்டு அவன் அட்டாக் பண்றான். வயித்துல அட்டாக் பண்ற மாதிரி போறான், ஆனா அவன் மேலதான் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு ரேகா கரெக்டா கண்டுபிடிக்கிறான். ரேகா கரெக்டா தடுத்துருந்தான். பட் அவன் தடுத்த அந்த குச்சி உடஞ்சிருது. ரேகா டக்குன்னு கைய வச்சு பிடிச்சிருந்தான். சோ யோரியோட பிரதர் கொன்ன பத்தி தெரியும்னா இப்பமே நீ அவனுக்கு கால் பண்ணி பேச வேண்டியதுன்னு அப்படின்னு மயு கேக்குறா. எப்படியும் அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கான், நாங்க கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் சொல்றான். மாஸ்க் போட்டவங்க சூப்பர் ஹியூமன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கிறதுனால ரேகாவால அவனை ரொம்ப நேரத்துக்கு தடுத்துட்டு இருக்க முடியல. டக்குன்னு யோசிடா கண்ட்ரோல் பண்ற இன்னொரு மாஸ்க் வந்து ஹெல்ப் பண்றான். யோசிடா கிட்ட எக்ஸ்ட்ரா மாஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ரேகா பாக்குறான். இன்னொரு கடக்கார மாஸ்க் வந்துட்டு அந்த மாங்க்கு போய் ஹெல்ப் பண்ணுது. யோசிடா கிட்ட 3 மாஸ்க் கண்ட்ரோல்ல இருக்கா, நல்லது அப்படின்னு சொல்லி ரேகா பாக்குறான். இப்ப இவங்க சைடு தான் ஆளுங்க அதிகமா இருக்காங்கிறதுனால இவங்க சைடு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே சார் அப்படியே பண்றேன், ஸ்விம்மருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இவங்க ஹியூமன்ஸ் தானே குறைச்சி எடை போட்டுட்டேன். ஹே டென்னிஸ் மாஸ்க், நம்ம பிளான் ஆரம்பிக்க சொல்லு. ஹலோ ஸ்விம்மர், பக்கத்துல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ போன்ல கேக்குறா. இந்த லேடி சைடு வந்துட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஒரு வயசான ஆளு, அதுக்கப்புறமா ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சிருக்கவன் 3 மாஸ்க் இருக்கிறாங்க. யோசிடா வந்து 3 மாஸ்க் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அது போக ஆள் பலம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ரேகாக்கு தலையில அடிபட்டதுல மயக்கமா வருது. அவனால நிக்க கூட முடியல. இப்ப அப்படியே தள்ளாடி மயங்கி கீழே விழுந்துருதான். கீழே விழும்போது அந்த ஸ்னைப்பர் ஞாபகம் வருது. யோரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரேகா இல்லங்கிறதுனால கரெக்டான பிளானை யாருமே போடல. இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி புல்லட் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யோசிடாவோட அந்த மாஸ்க் வந்துட்டு டக்குன்னு ஒருத்தனை போட்டு தள்ளுறான்.
சொல்றான். யோஷிடாவோட மாஸ்க் வந்து மத்தவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்சன் சொல்றது கேட்டா நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு அந்த ஸ்கூல் பண்ணி சொல்லிட்டு இறந்து போறா. ரேகாக்கு என்னாச்சா அப்படின்னு சொல்லி அந்த கோடு இருக்க பொண்ணு பாத்துட்டு இருக்கா. ஸ்விம்மர் மாஸ்க் இப்ப இறக்கிட்டாங்க. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன். யோஷிடா கிட்ட மாங்க் மாஸ்க் தான் ஸ்ட்ராங். அவனையும் அவன் அசால்ட்டா கொண்டுதான். இப்ப அந்த பொண்ணு இவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. அந்த மாஸ்க் அவனோட காலை பிடிச்சிக்கிட்டு சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றான். ஸ்விம்மர் மாஸ்க் அவன் அசால்ட்டா கொண்டுதான். இப்ப அந்த ஸ்விம்மர் வந்து ரீகாவை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுதான். எல்லாருக்கும் என்ன நடக்குன்னே புரியல. பிளான் சக்சஸ். மாஸ்டர் சொன்னபடியே அவருக்கு காம்படிஷனா இருக்கிற ஹியூமனை தூக்கிட்டு வரணும்னு சொன்னாரு. ஆனா அவரை போட்டு தள்ளாம எதுக்கு தூக்கிட்டு வரணும்னு சொன்னாரு அப்படின்னு அவ யோசிக்கவும் காட் கேண்டிடேட்க்கு ஒபே பண்றதுதான் உன்னோட வேலை அப்படின்னு அந்த மாஸ்க் சொல்லுது. ஆமா, என் மாஸ்டருக்கு நான் கண்டிப்பா ஒபே பண்ணுவேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. அவங்க என்ன டார்கெட் பண்ணல அப்படின்னு சொல்லி யோஷிடாக்கு புரிய வருது. யோரிக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றாங்க. அவ டென்ஷன்ல போனையே உடைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி யோஷிடா வந்துட்டு அந்த பில்டிங் டாப்ல இருக்கான் அப்படிங்கறதுனால இந்த மாஸ்க் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இந்த குரூப்க்கு கொஞ்சம் லீடர் மாதிரி புத்திசாலித்தனமா தெரியுது ரீகா தான் அப்படிங்கறதுனால ரீகா தான் அந்த காட் கேண்டிடேட் போல அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுதான் அந்த ஸ்விம்மர் மாஸ்க் இப்போ ரீகாவை கடத்தி கொண்டு போயிட்டான். ஸ்விம்மர் மாஸ்க் அந்த போலீஸ் லேடி இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவன் தான் இன்னொரு காட் கேண்டிடேட்டையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். ரேகா ரொம்பவே ஒரு திறமையான இன்டெலிஜென்ட் ஆனவன். யோரி இப்போ ஒரு காட் கேண்டிடேட்டா மாறிட்டா. அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலுமே போக போக இருக்கிற எபிசோடில் புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 8. ரேகாவை வேற ஒரு குரூப் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோரி கிட்ட சொல்லவும் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோரி டென்ஷன்ல போனை உடைக்கிறா. இல்ல அப்படின்னு சொல்லி அவ செம டென்ஷன் ஆகி கத்துறா. என் பிரதர் கிட்ட நெருங்கிட்டா அவனை பார்க்கலான்னு நினைச்சா இப்ப என்னடானா என் பிரதரை கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் இப்பவே என் பிரதரை காப்பாத்தணும் அப்படின்னு யோரி போறா. யாரோ கத்துன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சேன்னு மயோவும் மற்றவங்களும் யோசிக்கிறாங்க. மயோ யோரிக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் போக மாட்டேங்கி. யோரிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயோ இப்போ ஃபாஸ்ட்டாக போறா. இந்த இடம் மோசமானதுங்கிறத மறந்துட்டேன். யோரி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாம அவளை தேடி நான் ஃபர்ஸ்டே போயிருக்கணும் அப்படின்னு மயோ போறா. யோரி எங்க இருக்க அப்படின்னு மயோ கத்தவும் என்ன சவுண்ட் அது? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட பிரதரை நான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும். நான் காட் கேண்டிடேட்டா மாறி என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோரி யோசிக்கும் போது தான் மயோக்காக தான் மாறணுங்கிறது ஞாபகம் வருது. மயோ நான் இங்க இருக்கேன் அப்படின்னு யோரி கத்துறா. சவுண்டை கேட்டு யோரி இருக்கிற இடத்துக்கு ஃபாஸ்டா மயோ போகவும் கிரனைட் லான்ச்சர் மாஸ்க் ஒருத்தன் அட்டாக் பண்றான். ஸ்னைப்பர் ஷூட் பண்ணி மயோவை காப்பாத்திடுறான். இந்த ஹை ஸ்கூல் பொண்ணுங்களை நான் ஏன் காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லான்ச்சரை அட்டாக் பண்ணலான்னு போகவும் கத்திய வச்சிருக்கிற மாஸ்க் ஒருத்தன் வந்து அதை தடுத்துருந்தான். டே கிரானைட் மாஸ்க் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் வந்து திட்டுறான். டேகர் வச்சிருக்கிறவனால பேச முடியுதா அப்படின்னா ஒரு வேலை இவனோ அவங்க குரூப்ல சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் யோசிக்கிறான். சரி, நீ அந்த பொண்ணை பாத்துக்கோ, நான் இவன் ஷூட் பண்ணா பாத்துக்கிடுதான் அப்படின்னு சொல்லி அந்த டேகர் மாஸ்க் சொல்றான். ஓகே அப்படின்னு அவன் திரும்பவும் ஷூட் பண்ண போறான். ஸ்னைப்பர் திரும்பவும் ஷூட் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். பிரச்சனை மோசமா போச்சுன்னா நான் என்னோட ரெயில்கன்னு யூஸ் பண்ண வேண்டியதான். நான் தான் அதை யூஸ் பண்றேன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு சீன்சக்கி நினைக்கிறா. கிரனைட் அவன் லான்ச் பண்றதுக்குள்ள யோரி வந்து அந்த லான்ச்சரை ஷூட் பண்ணி கொண்டுதா. யோரி வேற லெவல்ல மாசா என்ட்ரி கொடுக்குறா. யோரியா இது? அவ பெர்ஃபெக்ட் டைமிங்ல வந்து என்ன காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லி மயோ நினைக்கிறா. யோரி என்னாச்சு அப்படின்னு மயோ கேட்கவும் அதை பத்தி பேச இப்ப நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி அவ கன் எடுக்கிறா. அந்த கன் வெயிட்டா இருக்கு, யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் மயோ கேட்கவும் இப்ப நான் சாதாரண யோரி இல்ல சூப்பர் யோரி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. டே லான்ச்சர் மாஸ்க் அடி வாங்குறதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன். சாவறதுக்கு முன்னாடி அவங்கள போட்டு தள்ளுற, சீக்கிரமா அந்த கிரனைட் லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த டேகர் கத்துறான். புல்லட் அடிபட்ட அந்த நிலைமையிலேயே இப்ப அந்த கிரனைட் மாஸ்க் வந்துட்டு ஏன் வைக்க முடியலனாலும் 5 கிரனைட் ஒரே நேரத்தில் ஷூட் பண்றான். ஸ்னைப்பரால மிஞ்சி போனா 1 இல்லைன்னா 2 தான் தடுக்க முடியும். என்ன பண்றது அப்படின்னு ஸ்னைப்பர் யோசிக்கிறான். இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணதெல்லாம் என்னோட பிரெயின் பவரை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட பவர் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மயோவை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு யோரி வந்து அந்த 5 கிரானைடையுமே ஒரே நேரத்தில் ஷூட் பண்றா. இவ ஷூட் பண்ணுவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு அக்யூரேட்டா எப்படி ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லி மயோ யோசிக்கிறா. இவ கன்ஃபார்மா ஒரு காட் கேண்டிடேட்டா மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஷீன்சக்கி பாக்குறா. என்ன மன்னிச்சிரு ரீகா, என்னோட பவர்ஸ் நான் எல்லாரும் முன்னாடியே காட்டிட்டேன், ஆனா கவலைப்படாத, கண்டிப்பா அவனை வந்து காப்பாத்துறான்னு யோரி நினைக்கிறா. ஸ்னைப்பர் வந்து லான்ச்சரை போட்டு தள்ளுறா. ஸ்னைப்பரா அப்படின்னு சொல்லி யோரி பயப்படுறா. யோரி பயப்படாத, அவனும் இப்ப நம்ம ஆளுதான் அப்படின்னு மயோ சொல்றா. இன்னொருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு அந்த ஸ்னைப்பர் பாக்குறான். இங்க இருந்து நான் ஓடி போனா அவ என்ன கண்டிப்பா கிண்டல் பண்ணுவா. என்ன பண்றதுன்னு பேசாம பாஸ்க்கு கால் பண்ணி கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டேகர் வந்துட்டு அவனோட மாஸ்டருக்கு கால் பண்றான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அந்த சைடு இருக்கிறவன் கேட்கவும் நான் இப்போ சாக போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஸ்னைப்பர் வேற லெவல்ல பில்டிங் மேல தொங்கிக்கிட்டே அவனை ஷூட் பண்றான். எனக்கு அது கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னைப்பர் நினைக்கிறான். எதிரிக்கிட்ட ஒரு ரைஃபிள் இருக்கு அப்படிங்கறத அந்த பாஸ் புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் எனக்கு ஸ்னைப்பர் மாஸ்க பார்த்தா பயமா தான் இருக்கு. திரும்பி அவன் நம்ம எதிரி ஆயிட்டாம்னா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கிறா.
ஆமா யோரி நீ என்ன பண்றதுக்காக போயிருந்த அப்படின்னு மயோ கேட்கவும் நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி யோரி வந்து மயோவை போய் கட்டி பிடிக்கிறா. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு மவுத்லெஸ் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்பவே பயமா இருந்துச்சு. நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு யோரி சொல்லவோ ஏய் விடு என்னால போத்து விட முடியல அப்படின்னு சொல்லி மயோ சொல்றா. ஷின்சகி வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. மயோ உன்னை பத்தி சொன்னா அவளை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யோரி கை கொடுக்குறா. ஓ இது என்னது அப்படின்னு யோரி பாக்குறா. நீ ஒரு காட் கேண்டிடேட் தான் இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிஸ்டர் ஸ்னைப்பர் மாஸ்க் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாரு. நீ காட் கேண்டிடேட்டா மாறியும் மாஸ்க்னு ஒன்னு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அவரும் ஒன்னு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அவர் நம்மள சேஃப் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் தள்ளி ஃபாலோ பண்றான்னு சொல்லியிருக்காரு. அது போக பேட்டில் ஓப்பன் ஏரியால வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஸ்னைப்பர் மாஸ்கா அப்படி சொன்னா அப்படின்னா அவனுக்கு கான்சியஸ்னஸ் வந்துட்டு அவனை பத்தி அவனுக்கு தெரிஞ்சுதான் யோரி கேட்கவும் அவரோட பாஸ்ட பத்தி அவருக்கு அந்த லெவலுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு ஷின்சகி சொல்றா. எனக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அமைதி வழியில. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும் நானும் அமைதியான வழியில தான் இது எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அது போக எனக்கு முக்கியமான ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஷின்சகி இல்ல கோவா நம்ம ஒத்துமையா போராடலாம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. அவளும் சரின்னு சொல்றா. யோரியோட கையா பிடிச்சிட்டு இருக்கிறதுல மயோ கொஞ்சம் பொசசிவ் ஆகுறா. நீ எங்கேயோ போகணும்னு சொன்னிய வெட்டியா பேசிட்டு இருக்காம அங்க போகலாமா அப்படின்னு மயோ கேக்குறா. மயோ ஏன் உனக்கு என்னாச்சுன்னா ஒன்னேவோ மயோக்கான் கூப்பிடணுமா அப்படின்னு யோரி கேட்கவோ சாச்சா அப்படிலாம் இல்ல அப்படின்னு மயோ சொல்றா. ஆமா ஸ்விம்மர் மாஸ்க் உங்க வயசு என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ரேகா கேட்கவோ இல்ல அப்படின்னு நம்ம தலையாடுறான். மேபி நீங்க என்னோட வயசு கூட இருக்கலாம். நான் உங்களை மரியாதையோடய கூப்பிடுறேன். இதுதான் உங்க ஹெட் குவார்டர்ஸா அப்படின்னு சொல்லி ரேகா கேட்கறான். இவன் தான் இவங்க பாஸா பார்க்க நார்மலா இருக்கானே அப்படின்னு ரேகா நினைக்கிறான். என்னோட பேரு மாமரோ ஐகாவா நானும் ஒரு காட் கேண்டிடேட் அவன் சொல்லவும் என்னோட பேரு ரீகா ஹாஞ்சோ அவன் சொல்றான். இன்னது ரீகாவா அப்படின்னு அவன் சிரிக்கிறான். என் பேரை வச்சு கிண்டல் பண்றது இன்னும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்லி ரீகா மனசுக்குள்ள நினைக்கிறான். கடவுள் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். என்னோட கோல் இந்த வேர்ல்டுக்கு கடவுளா நான் மாறுறது அமைதியை தான் நான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை ஆளுங்க என் கூட இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு அட்வைசரோ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஐகாவா அவனோட பிளான சொல்லிட்டு இருக்கான். இவன் மோசமானவங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியுது. கடவுள்ங்கிற கேம் இவன் விளையாடணும்னு ஆசைப்படுறான். சரியான ஒரு ஓப்பனிங் கிடைச்சதுன்னா டக்குன்னு நான் இவனை கொண்டுலாமா அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். ஒன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு தேவை. நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஐகாவா கேட்கவும் அமைதியை கொண்டு வரணும்னு ஆசைப்படுற பிளான் எனக்கு புரியுது. ஆனா யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு ரீகா சொல்லிட்டு இவனை இப்பவே கொண்டுலாமா இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாமா அப்படின்னு ரீகா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை நீ என்னோட பிளானை ஒத்துக்கிடல அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்காச்சும் அவன் கழுத்துல கத்திய வைக்கிறான். முடிவை கரெக்டா யோசிச்சு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லவும் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா நீ எத்தனை மாஸ்க ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு ரீகா கேட்கவும் 30 பேர் இப்போ உன்னோட டீம்ல சில பேர் கிடைச்சிருக்காங்க. சோ எண்ணிக்கை கோடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். ரீகா கொஞ்சம் ரூஃப் டாப்க்கு வரியா உன்கிட்ட ஒன்னு காமிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்ப ரீகாவை ரூஃப் டாப்க்கு கூட்டிட்டு போறான். இவன் கேர்லெஸ்ஸாக தான் என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். டக்குன்னு நான் நினைச்சா இவனை போட்டு தள்ளிடலாம். ஆனா அப்படி பண்றது எனக்கு ரிஸ்க். பின்னாடி வர அந்த பாஸ்கெட் பால் லேடி என்ன தடுத்துருவா. இவ இவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறதுனால தான் அவன் தைரியமா முன்னாடி போறான்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு ரீகா நினைக்கிறான். ஹியூமன் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கார்டு இல்ல. சோ ஹியூமன் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான கார்டை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களான நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். நான் அதுக்கு பெர்ஃபெக்ட் கார்டா மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் எதுக்காக நம்ம ரூஃப் டாப்க்கு வந்திருக்கோம் ரீகா கேட்கறான். அதோ அந்த டவருக்கு போனாதான் நம்மளால பெர்ஃபெக்ட் கார்டா மாற முடியும். ஆனா அந்த டவரை கனெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்ல. அந்த டாப்புக்கு நமக்கு போறதுக்கு தேவை ஹெலிகாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹெலிகாப்டரை திருடணும்னு யோரி யோசிச்சது கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீகா யோசிக்கிறான். நான் மட்டும் பெர்ஃபெக்ட் கார்டா மாறிட்டோம்னா எல்லாமே என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே நான் வச்சது தான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு சாரி நான் கொஞ்சம் கண்ட்ரோல் மாதிரி போயிட்டேன். பெர்ஃபெக்ட் கார்டா மாறதுக்கு ஹெலிகாப்டர் தான் ஒரே பதில். அண்ட் அதை எந்த இடத்துல லேண்டிங் பண்றாங்கிறதோ இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சைக்கோவை கண்டிப்பா யோசிடாவால கொல்ல முடியாது. மயுகாவை யோரியோ சேர்ந்தாங்கன்னா கொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா நான் என்னோட சிஸ்டரை நம்பி இருக்கேன். ஒரு அண்ணனா நான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு ரீகா யோசிக்கிறான். என்னோட பிரதர் எதிர்கிட்ட மாட்டிக்கிட்டான்லாம் எந்த கவலையும் இல்ல. ஏன்னா என்னோட பிரதர் ரொம்பவும் ஸ்ட்ராங். அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இந்த ஸ்விம்மர் மாஸ்க் தான் யோரியோட அண்ணனை கடத்திட்டு போயிருக்காம்னா ஸ்னைப்பர் மாஸ்க்கும் இந்த ஸ்விம்மரை பத்தி சொன்னா அப்படின்னு ஷின்சகி யோசிக்கவோ என்னாச்சுன்னு யோரி கேக்குறா. ஸ்னைப்பர் மாஸ்க்கும் உன்னோட பிரதரும் நம்ம சொல்ல வரதுக்குள்ள இப்ப ஹெலிகாப்டர் வருது. நம்ம நினைச்ச மாதிரி அது வந்துடுச்சு அப்படின்னு யோரியோ மயுக்காவோ வெயிட் பண்றாங்க. இப்ப என்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்லோ மோஷனை வச்சு அந்த ஹெலிகாப்டரை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு யோரி கன் எடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. பட் அந்த ஹெலிகாப்டர் இவங்களை பார்த்துட்டு அப்படியே வேற பக்கமா போயிடுது. இப்ப ரீகாவும் அந்த ஐகாவா அப்படிங்கிற அந்த வில்லனும் நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அது வருது. இவங்க கிட்ட வர அந்த ஹெலிகாப்டரை கொண்டு வராங்க. யோரி சொன்ன அந்த ஆங்கிரி மாஸ்க் வந்தா போல அப்படின்னு சொல்லி ரீகா பாக்குறான். டாடா பாய் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிரி மாஸ்க் சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அவங்க போயிருந்தாங்க. நான் நினைச்சது கரெக்ட் தான். காட் கேண்டிடேட்டா இருக்கிறவங்களோட லொகேஷன் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எப்படியாச்சும் நம்மள பெர்ஃபெக்ட் கார்டா மாற விட கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஆங்கிரி மாஸ்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ் ட்ரை பண்றாங்க. அதை நான் தடுக்கிறேன் அப்படின்னு ஐகாவா சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆங்கிரி மாஸ்க் இருக்கிற ஒரு லேடி தான் வந்துட்டு மவுத்லெஸ் மாஸ்க் எங்க இருக்கு அப்படிங்கறத யோரி கிட்ட சொல்லி யோரிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. ஹெலிகாப்டர் மூலமா எப்படியாச்சும் அவங்க அந்த டவருக்கு போயிடலாம். ஆனா ஹெலிகாப்டரை இவங்க வேணும்னே இறக்க மாட்டிக்கிறாங்க. காட் கேண்டிடேட்டா இருக்கிற மத்த எல்லாரையும் கொண்டுட்டு தான் தான் பெர்ஃபெக்ட் கார்டா மாறணும் அப்படின்னு சொல்லி ஐகாவா நினைக்கிறான். ஐடியா கேட்கறதுக்காக ரீகாவையோ தன்னோட டீமுக்கு கடத்தி கூட்டிட்டு வந்துட்டான். என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ நான் மேக் பண்ணுற டயத்தில் எனக்கு ஃபீவர் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. பட் இன்னும் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 9. ஹெலிகாப்டர் வேற சைடாக போகுதுன்னா நான் நினச்சதை விட நிறைய கார்டு லெவல் கேண்டிடேட் இருக்காங்க போலயே. நான் ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணும் கண்டிப்பாக ஒரு கார்டு லெவல் கேண்டிடேட்டாக மாறியிருப்பான்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், மேபி ஒரு நாள் நான் அவ கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டியன் ஏஞ்சல் மாஸ்க் நினைக்கிறா. ஹெலிகாப்டர் வேற சைடாக போயிடுச்சுன்னு அவங்க வேணும்னே தான் நம்ம கிட்ட ஹெலிகாப்டர் இறக்கல, ஆனால் நான் இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்களுக்கு கால் பண்ணி வெஸ்ட் சைட் டீம் ஹெலிகாப்டர் வெஸ்ட் சைடு தான் லேண்டிங் ஆயிருக்கு, யாரும் அது கிட்ட நெருங்காம பார்த்துக்கோங்க, நாங்கள் இதை வரோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்றான். எல்லா சைடுமே இவனுக்கு ஆளுங்க இருக்கு போலியே அப்படின்னு சொல்லி ரீகா பார்க்கறான். ஸ்ட்ராங்கான 2 புது மாஸ்க் அவன் இறக்கிட்டு மெய்டு மாஸ்கையோ வாலிபால் மாஸ்கையோ அந்த இடத்துல இருந்து போக சொல்றான். ரீகா உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்கு வேற ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் எங்களுக்கு ஏதாச்சும் எதிராக செயல்படுறன்னு தெரிஞ்சதுன்னா கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். ஓ சாகபே, நீ வந்துருவான்னு எனக்கு தெரியும், நம்மளோட ஹாஸ்டேஜ் ரூஃப்ல தான் நின்றுட்டு இருக்கான், அவனை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா டேகர் மாஸ்க் இறந்து போயிட்டான். அந்த ரயில்கன் யூசர் எனக்கு தெரிஞ்சு ஈஸ்ட் சைடு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்ட் லெவல்ல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நான் தான் பர்ஃபெக்ட் கார்டா மாறணும், அதுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, நான் ஒயிட் ஃபெதர் அனுப்பியிருக்கேன், நீயும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு அவன் சொல்றான். இவன் பேசினதை வச்சு இவன் மாஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதை எனக்கு யூஸ் பண்ண தெரியலையே, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணது கிடையாதோ, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெமரிஸ் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்க்கறான். உன்னோட மெமரிஸ் தான் நீ யாருங்கிறதுக்கான ஐடென்டிட்டி, அதுதான் உன்னோட கேரக்டரை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரீகா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. நானும் இந்த ரீகாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது போச்சு, என்ன யாரோ டார்கெட் பண்ணிட்டாங்க அண்ட் எதிரியோ ஒரு என்னது ரைஃபிளா அப்படின்னு ஸ்னைப்பர் மாஸ்க் ஷாக் ஆகுறான். லேடி ஸ்னைப்பர் ஷூட் பண்ணவோ இவ டக்குனு அதை டாச் பண்ணிருந்தான். ஆமா எனக்கு எப்ப புல்லட் எல்லாம் டாச் பண்ற பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ஷூட் பண்ண ரெடியா நிக்கிறான். இவன் ஷூட் பண்ணமா அவளும் அதை டாச் பண்றா. 2 பேருமே கன்னை லோட் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறாங்க. 2 பேர்கிட்டயுமே ஒரே பவர் தான் இருக்கு, 2 பேராலேயே புல்லட் டாச் பண்ண முடியும். பட் அவ ஹைட்டா இருக்கிறதுனால அவளுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்னைப்பர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் நிக்கிற பிரிட்ஜை ஏம் பண்ணி அவ ஷூட் பண்றா. அடச்சா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் ஓடும்போது அப்படி மேல இருந்து கீழே விழறான். பிரிட்ஜை பிடிச்சிட்டு தொங்கிட்டு நின்னுட்டு இருக்கான். ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு யோரியும் மத்தவங்களும் யோசிக்கிறாங்க. ஸ்னைப்பருக்கு என்னாச்சுன்னு ஷீன்சுகி பார்க்க சொல்றா. இன்னொரு ஸ்னைப்பர் இருக்கிறத நான் பார்க்க முடியுது அப்படின்னு யோரி சொல்லவோ அவ லொகேஷன் என்னன்னு மட்டும் எனக்கு கரெக்டா சொல்லு, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷீன்சுகி சொல்றா. லொகேஷன் அதெல்லாம் எனக்கு நம்பர்ல கரெக்டா சொல்ல தெரியாதே அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறா. அவ்வளவுதானா, நான் சாக போறேனா? ஆமா, அவன் கூட நான் ஒரு பெட் போட்டிருந்தேன், எங்க 2 பேர்ல யாரு லைஃப் ரொம்பவே கூலஸ்ட் வேல வாழ்ந்து காட்டுறோம்னு சொல்லி. இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது, நான் சாகும்போது கூட கூலஸ்ட் வேல தான் சாகணும், என் நெத்தியில சுடு, சாகும்போது கூட நான் மாசாதான் செத்தேன் அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் காமிக்கிறான். பட் இந்த லேடி ஸ்னைப்பர் இவன் இப்படி சொல்லவுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. மிஸ்டர் ஸ்னைப்பர் மாஸ்க் எங்க தெரியோ காணும் அப்படின்னு யோரி சொல்றா. ஷீன்சுகி போன்ல ஏதோ பண்ணவும் அந்த ரயில்கன் லான்ச் ஆக ரெடி ஆகிறத வந்துட்டு மயோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இங்க ரயில்கன் லான்ச் ஆக ரெடி ஆகிறத ரேகாவா ஐகாவாவும் பாக்குறாங்க. அந்த ஸ்னைப்பர் லேடி அப்படின்னு சொல்லி யோரி ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள டக்குனு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா ஐன் அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஸ்னைப்பரோட கண்ணை 2 துண்டா வெட்டிடுதா. எஸ், ஐன் வந்துட்டா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. அது யாருன்னு ஷீன்சுகி கேட்கவும் டாக்டர் கூட நடந்த சண்டையை பார்த்திருப்பியா, அதுல கூட இருந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி மையம் சொல்லவும் அப்படின்னா இது இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவ அந்த ரயிலுக்கு ஆஃப் பண்ணிருந்தா. ஐன் கட்டான வச்சு சண்டை போட்டாலுமே கூட அவ சின்ன பொண்ணுதாங்கிறதுனால அந்த லேடி ஸ்னைப்பர் கிட்ட அடி வாங்குறா. ஐன் சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோரி புலம்பிட்டு இருக்கா. சின்ன பொண்ணுதான் அப்படிங்கிறதுனால இவளுமே வந்துட்டு அசால்ட்டாவா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. பட் அவளை யாரோ ஷூட் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஸ்னைப்பர் இப்ப சேஃபா மேலே ஏறி நின்னுட்டு இருக்கான். ஹே, நான் ஸ்னைப்பர் மாஸ்க் பார்த்துட்டேன், அவர் சேஃபா தான் இருக்காரு அப்படின்னு யோரி சொல்லவோ ஷீன்சுகி ஹாப்பி ஆவரா. இந்த சின்ன பொண்ணால எந்த பிரச்சனையும் இல்ல, பட் ஸ்னைப்பர் போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி அந்த லேடி அங்க இருந்து ஓடி போயிருந்தா. சோ இவாதான் ஒயிட் ஃபெதரா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் பாக்குறான். ஆனாலும் இது ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள லைட்டா அவனுக்கு பயமா இருக்கு. நல்லவேளை உனக்கு எதுவாகலையா அப்படின்னு இந்த டாக்டர் ஓடி வரான். யோரி அங்கதான் நிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவ காமிக்கிறா. அந்த பில்டிங்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோரி சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரும் சொல்றான். இவ தூரத்துல தான் நிக்கிறா, ஆனாலும் இவ்வளவு பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப டாக்டர் ஆயினா அந்த பில்டிங்க்கு கிளம்பலான்னு போறாங்க. இவங்க கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு புது பையனும் ஜாயின் பண்ணிருக்கான். யோரிக்காக தான் நான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் கத்தவும் யோ அமைதியா அறியா இல்லைன்னா நான் பாட்டு தையல் பிஞ்சிரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றான். நீங்க சொல்ற இந்த யோரியை நான் பார்த்தே ஆகணும்னு அந்த குட்டி பையன் சொல்றான். டாக்டர் கூட மீட் பண்ண போறீங்களா? சரி ஓகே, ஹியூமன்ஸ் நான் ஸ்டில் அட்டாக் பண்ணலாம், சோ நான் எதுக்கும் சேஃப் டிஸ்டன்ஸ்ல தூரமாவே ஸ்னைப்பர் சொல்றான். அவங்க என்ன டார்கெட் பண்ணதுனால தப்பிச்சேன், யோரியோ மயோவோ கூட பொழைச்சுக்கிடுவாங்க, ஆனா ஷீன்சுகி அவளை அவங்க டார்கெட் பண்ணியிருந்தா அவ்வளவுதான். நான் எப்போ இப்படிலாம் வருத்தப்பட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் யோசிக்கிறான். ஒயிட் ஃபெதர் ஒன்னாலேயே ஒரு விஷயத்தை முடிக்க முடியலையா? சரி பிரச்சனை இல்ல, அவங்க இருக்கிற லொகேஷன் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்ப, அது போதும்.
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒருத்தனை நீ ஷூட் பண்ணலன்னா எனக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு ஐகாவா சொல்றான். அந்த ஸ்னைப்பர் என் நெத்திலேயே சுடுன்னு சொன்னதுல அந்த ஒயிட் ஃபெதர்ங்கிறவா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கா. இந்த ஐகாவா இப்ப அவனோட பட்லரை கூப்பிட்டு ரெயில்கன் யூசர் கன்ஃபார்மா ஈஸ்ட் சைடு தான் இருக்காங்க, ஆனா அதை லான்ச் பண்ணிட்டு எதுக்காக அட்டாக் பண்ணாம விட்டாங்க அப்படின்னு ஐகாவா யோசிக்கவும் உங்களை பார்த்தா அவங்க பயந்துருக்கலாம் அப்படின்னு பட்லர் சொல்றா. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, எங்க கிட்டதான் அது இருக்குன்னு என்னைய பயம் கொடுத்துறதுக்காக அவங்க அப்படி பண்ணிருக்காங்களா, இல்ல அதை லான்ச் பண்ற லெவலுக்கு நான் ஒர்த் இல்லைன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகிறான். மாஸ்டர் கண்ட்ரோலை இழக்காதீங்க அப்படின்னு அந்த பட்லர் சொல்றான். நம்ம ஆளுங்களை ஈஸ்ட் சைடு அனுப்பி வை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆமா கோவன் எப்படி மத்த மாஸ்க் எல்லாம் ஒன்னு அட்டாக் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும் இந்த மாஸ்க் போட்ட உடனே எனக்கு அந்த எபிலிட்டி கிடைச்சிருச்சு, மத்த எந்த ஒரு எபிலிட்டியும் நான் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு அவ சொல்றா. ஓ அப்படியா, எனக்கும் அதே கதை தான், நான் இன்னும் எந்த எபிலிட்டியும் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இவங்க க்ளோஸா இருக்குதுல மையோ கொஞ்சம் லைட்டா பராமப்படுறா. ஹே கோவன் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னல அப்படின்னு மையோ கேட்கும்போது இல்லையேன்னு அவ சொல்றா. இல்ல நீ சொன்ன இப்ப என் கூட வார அப்படின்னு சொல்லி மையோ அவளை கூட்டிட்டு போறா. மையோ எதுக்காக அப்படி கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியல. சரின்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்து நின்னா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு ஸ்னைப்பர் மாஸ்க் மேல கிரஷ் இருக்குல்ல அப்படின்னு அவ கேட்கவும் என்னது கிரஷ், அதுவும் ஸ்னைப்பர் மாஸ்க் மேலையா அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுறா. நீ தான் அந்த டவரை யூஸ் பண்ணி பில்டிங் எல்லாம் அழிக்கிறியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ பேச்சு வாக்குல சொல்லிட்டு அச்சோ அப்படின்னு சொல்லி அவ அப்படியே சமாளிக்க ட்ரை பண்றா. ரெண்டு பேரும் வர்றதுக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு யோரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப மாஸ்க் போட்ட ஒருத்தன் என்ன கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். நீ தான் அதை யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சா எல்லாரும் உன்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி மையோ சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. ஃபாஸ்டா ஓடி போய் பார்த்தா யோரி பறந்து வந்து கீழே விழறா. கவலைப்படாதீங்க கைஸ், நான் ஓகே தான், நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு யோரி சொல்றா. இவன் ஒரு சுமோ ரெஸ்லர் மாதிரி தெரியுதான். இவன் மேல கன் ஒர்க் ஆக மாட்டேங்கி, சோ வெப்பன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்தியும் வெப்பனையும் எடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் யூஸ்ஃபுல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் யூஸ்ஃபுல்லே இல்லாம இருக்கல அப்படின்னு சொல்லி ஷின்சுகி வருத்தப்படுறா. யோரி அவன் காலை வெட்டவும் மயோ டக்குன்னு ஓடி போய் அவன் கழுத்தை வெட்டியிருந்தா. ஒரு வழியா அவனை சாவடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் இறந்து போறான். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு கொண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம எல்லாருமே போராடணும் அப்படின்னு யோரி சொல்லவும் யோரியை பத்தி ஷின்சுகி இம்ப்ரெஸ் ஆகுறா. நீ சொல்றதுன்னு அவ்வளவு ஈஸி இல்ல தெரியும்ல அப்படின்னு ஸ்னைப்பர் பின்னாடி வந்து நிக்கிறான். நான் வந்ததையே நீங்க நோட்டீஸ் பண்ணல, நான் மட்டும் இந்நேரத்துக்கு எதிரியா இருந்திருந்தா நீங்க 3 பேர் அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். மிஸ்டர் மாஸ்க் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஷின்சுகி பாக்குறா. இவனை பார்த்தா மட்டும் இன்னும் எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோரி பாத்ரூம் ஓடிடுதா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு, ஏன் அவ அவங்கள பார்த்து பயப்படுறான்னு ஷின்சுகி கேட்கவும் அவ்வளோ ஒரு சாதாரண ஹை ஸ்கூல் பண்ணுதான், அவளுக்கும் பயம் இருக்கதா செய்யும். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இவ ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, இப்பதான் இவ சேஞ்ச் ஆயிட்டா அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்ச அந்த 2 பேக்கையும் கொடுத்துட்டு அந்த டேகர் மாஸ்க் கிட்ட அந்த போன் இருந்துச்சு, இதுல ஏதாச்சும் கிடைக்கான்னு பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொடுக்குறான். யோரியோ டாக்டர் மீட் பண்ற அந்த பில்டிங்கோட லொகேஷன் இந்த எதிரிக்கு வந்துருது. ரயில் கன் யூசர் இங்க தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். டாக்டர் ஏன் நின்னுட்டீங்கன்னு அந்த சின்ன பையன் கேட்கவும் அவ ஃபேஸ பார்க்கும்போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அவன் சொல்றான். யோரியோ அந்த டாக்டர் முன்னாடி வில்லி மாதிரி நடிக்கிறா. இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணவுமே அந்த ஷாக் அடிக்குது. இது என்னதுன்னு டாக்டர் கேட்கவும் 2 காட் லெவல் ஆளுங்க கை கொடுத்துக்கிட்டா இதுதான் நடக்கும், இது கூடவா அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யோரி அவனுக்கு கிண்டல் பண்றா. நல்லாவே நடிக்கிற யோரி அப்படின்னு மையோ பாக்குறா. இந்த பொண்ணு இந்த மாதிரியா நடந்துக்கிடுவா அப்படி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் யோசிக்கிறான். யோரி நடிக்கிறத பார்த்து அந்த சின்ன பையன் பயந்து போய் டாக்டர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அச்சோ போச்சு, அந்த பையன் என்ன தப்பா நினைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறா. ஆமா நம்ம எதிரி உங்களை மாஸ்க் போட வச்ச மாதிரி இன்னும் நிறைய மக்களை மாஸ்க் போட வைக்கிறாங்களோன்னு ஷின்சுகி கேட்கவும் ஆமா அதுதான் நினைக்கிறேன், அவன் இருக்கிற லொகேஷன் மட்டும் தெரிஞ்சா அவனோட ரயில் கண்ணை யூஸ் பண்ணி அசால்ட்டா அவனை முடிச்சிடலான்னு ஸ்னைப்பர் சொல்லவும் ஆக்சுவலி அது முடியாது, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் இன்னும் சொல்லல, இதை நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு தெரியல, நீங்க சொன்ன உங்களோட ஃப்ரெண்டு ரீகா அவரு எதிரிகிட்ட மாட்டிட்டு அதே பில்டிங்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஸ்னைப்பர் ஷாக் ஆகுறான். இங்க ரீகாவை அந்த மாஸ்க் லேடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எதிரியோட லொகேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும், ஷின்சுகியோட ரயில் கனை வச்சு அவனை அசால்ட்டா முடிச்சிடலாம். பட் ரீகா அந்த பில்டிங்ல இருக்கிறதுனால அதை இப்போதைக்கு பண்றது கஷ்டம். ஹெலிகாப்டர் ஆடையறதுக்கும் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். யோரியோட டீமை பிடிக்கிறதுக்கும் அந்த ஐகாவை ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவோ காம்ப்ளிகேட்டடாகவோ போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுமான்னு தெரில, என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 10. ஸோ நீ சொல்கிறத பார்த்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் நீயும் சேர்ந்து 5 மாஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு காட் கேண்டிடேட் ஹெல்ப்போடு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படி தானே? அவனுக்கு பெர்ஃபெக்ட் கார்டு ஆகிறதுலையும் ஆசை இல்லை, ரயில் கண்ணை பற்றியோ தெரியாது, இதை நான் நம்பணும் அப்படின்னு வா கேட்கவும் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீகா சொல்கிறான். இவ்வளோ அவன் பிரெயின் வேவ்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இவன் சொல்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்றா. பரவாயில்ல நீ உண்மையை தான் பேசுகிற அப்படின்னு வா சொல்லவும் நான் நினச்சது கரெக்ட் தான், மாஸ்க் போட்டுக்கிட்டவங்களால பிரெயின் வேவ்ஸை தெரிஞ்சுக்கிட முடியுது, நான் பேசுறது உண்மைங்கிறத எப்படியா தெரிஞ்சுக்கிட்றா அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். ரீக்கியா டாப்பிக்கை பற்றி நான் டைவர்ட் பண்ணணும், யோரியை பற்றி அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். அவள் ஃபோன் எடுத்து பேசுறத பார்த்து
பார்த்தா ஓல்டு லேடி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ரீகா நினைக்கிறான். ஓ அப்படியா, எனது ரைஃபிள் வச்சிருந்தானா ஃபுல்லா பிளாக் கலர் சூட்டா அப்படின்னு சொல்லவும் ரேகா அதுக்கு ரியாக்ட் பண்ணிருந்தான். சரி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு, என்ன ரேகா எதையோ மறைக்கிற போல அப்படின்னு கேட்கவும், ஆமா எனக்கு அந்த ஸ்னைப்பரை தெரியும் தான், ஆனா அவன் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா அவனோட கான்சியஸ்னஸ் இழந்துட்டான், வேற எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரீகா சொல்லவும், இதுவும் உண்மைதான் பேசுறான் அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ஆனா இவன் எதையோ மறைக்கிறான், டார்ச்சர் ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு அவ அட்டாக் பண்ண போகவும் டக்குனு அவன் பிடிக்கிறான். அந்த ஸ்னைப்பருக்கு மாஸ்க் போட்டு விட்டதே நான் தான், நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா இருக்கன்னா உனக்கும் மாஸ்க் போட்டு விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ரேகா இருந்துச்சு அவனோட தலையை அவனே தரையில முட்டுதான். இப்பதான் எனக்கு புரிய வருது, நம்மளோட நார்மல் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி தான் மாஸ்கோட ஸ்ட்ரென்த் ஒர்க் ஆகுங்கிறது நீ சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, ஸ்னைப்பருக்கு அந்த மாஸ்க் போட்டு விட்டு இருக்க கூடாது, ஏன்னா அவங்க 30 பேரை விடவும் அவன் ஸ்ட்ராங் ஆனவன், பாஸ்க்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ரீகா கேட்கவும், உண்மையிலேயே அந்த ஸ்னைப்பர் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவனா இருப்பானா, இவன் பொய் சொல்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த லேடி யோசிக்கிறா. ரேகோயாவை பத்தியும் யோரிய பத்தியும் நான் இப்ப டைவர்ட் பண்ணிட்டேன், ஆனா என்ன இப்ப இவ ஒன்னதான் டார்கெட் பண்ணுவா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இப்ப ரீகா அப்படியே மயங்கி விழுந்துருதான். அச்சோ இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை, ஹே வாலிபால் மா சீக்கிரமா இவனை மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. சோ ரேகாவை அவங்க ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்காங்களா, எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஒன்னும் ஆகாது, ஏன்னா அவன் திறமசாலி, ஒருவேளை சிச்சுவேஷன் ஒஸ்டா இருந்தா நானே போய் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்லும் போது திடீர்னு நம்ம மாஸ்க்ல ஷாக் அடிக்குது. மயோக்கு நடந்ததுதான் இப்ப எனக்கும் நடக்குது, நான் கூடிய சீக்கிரமே ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிருவேன்னு நினைக்கிறேன், பட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் பரவாயில்ல கான்சியஸா தான் இருக்கேன் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். நீங்க மாஸ்கோட கண்ட்ரோல்லே இருந்தீங்கன்னா என்னால உங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும், பட் நீங்க உங்களோட கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல, சாரி அப்படின்னு ஷின்சுகி சொல்லவோ, பரவாயில்ல அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். இந்த வேர்ல்டுலயும் மழலாம் பெய்யுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. காட் லெவல்ல இருக்கிற ஒருத்தர் இந்த வேர்ல்டோட அழிவை தான் ஆசைப்படுறான், அவன் தான் எங்களை அட்டாக் பண்ணா, நீங்க எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு டாக்டர் கேட்கவும், அதே ஆள் தான் எங்களையும் அட்டாக் பண்றான்னு நினைக்கிறேன், சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. ஆனா அவளுக்கு கடுப்பா இருக்கு, ஏன்னா இவ்வளவு தவிர்த்தாங்க அந்த அளவுக்கு புத்திசாலியா யாரும் இல்ல, ரேகா மட்டும் என் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும், இங்க நான் நம்புற மாதிரி யாருமே இல்லையா அப்படின்னு அவ யோசிக்கிறா. நாங்கெல்லாம் முட்டாளுங்கிற மாதிரியே ஏன் இவ எங்களை பாக்குறா அப்படின்னு அந்த டாக்டர் யோசிக்கிறான். ஷீன்சுக்கு கால் பண்ணி ஹைப்பர் மோடுக்கு அந்த ஸ்னைப்பர் போயிட்டான் அப்படின்னு சொல்லி மயோ கிட்ட சொல்றா. மயோ அதை யோரி கிட்ட சொல்லவும், ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்துச்சு, நம்ம எல்லாம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால இந்த இடத்த நீ காட் பண்ணு, நான் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி யோரி அங்க இருந்து கிளம்புறா. இப்ப புரியுதா நான் சொன்ன மாதிரியே இவ மோசமானவா தானே அப்படின்னு அந்த டாக்டர் கேட்கவும், இவங்க அந்த லெவலுக்கு ஒன்னும் மோசமா எனக்கு தெரியல, அது போக இவங்க எங்க அம்மா மாதிரியே தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், உங்க அம்மாவும் பயங்கரமானவங்க தானா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் யோசிக்கிறா. இப்போதைக்கு அவர் கான்சியஸ்னஸ்ல தான் இருக்காரு, அவர் கான்சியஸ்னஸ் போறதுக்கு முன்னாடி யோரி உங்ககிட்ட அவர் தனியா பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு ஷின்சுகி சொல்லவும், ஸ்னைப்பரை பார்த்து பயப்படுறலன்னு மயோ கேட்கவும், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு பயமா அப்படின்னு சொல்லி இப்ப யோரி அங்க போறா. இந்த இடத்துல ஜாப்பனீஸ் ரூம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் இன்னும் உங்களை பார்த்து பயந்துட்டே இருக்கேன், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி யோரி சாரி கேட்கவும், நீயோ ஷின்சுகி மாதிரியே தான் நடந்துக்கிட்டுற, முதல்ல நீ எதுக்கு ஃபார்முலா பேசுற அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் கேட்கறான். சரி அவன் நார்மலாவே பேச ஆரம்பிக்கிறா. இந்தா அப்படின்னு சொல்லி அவன் அந்த போட்டோவை காமிக்கிறான். இது என்னோட பிரதரோட தாச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்னோட மெமரிஸ் இன்னும் ஃபுல்லா திரும்ப வரல, ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உன்னோட பிரதரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன், அதை தவிர்த்து என்னோட மெமரிஸ்ல வேற எதுவும் ஞாபகம் இல்ல, என்னோட கான்சியஸ்னஸ் போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணலாங்கிறத பத்தி பேசுவோம் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். வெஸ்ட் சைடு தான் ஹெலிகாப்டர் லேண்டிங் பண்ணிருக்காங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரேகியா வந்துட்டு, நம்ம ஆளுங்களை நான் வெஸ்ட் சைடு நிப்பாட்டி வச்சிருந்தேன், ஹெலிகாப்டர் அங்கதான் லேண்டிங் பண்ணிருக்காங்க, எதிரியோட ஆளுங்களும் அந்த பக்கம் நிக்கிறாங்க, ரேகாவை வேற ஒரு இடத்துல ஹாஸ்டேஜா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்களை அந்த இடத்த கண்காணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ரேகியா சொல்றான். ரேகாவோட சிஸ்டர் இன்னும் கால் பண்ணல, மேபி அவ எப்ப வேணாலும் நமக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். சோ டாக்டர் ரேகியா ரெண்டு பேரும் இன்னும் எக்ஸ்ட்ராவா அவன் கூட இருக்காங்க. சரி ஆமா டீ ரெடி ஆயிட்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். ஓ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா, இங்க ஒரு டீ பாட் இருந்தது, அதான் இதை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி யோரி வந்து அவனுக்கு டீ பாட்டு கொடுக்குறா. இது நல்லா தான் இருக்கு, சரி இப்பதான் இதை நம்ம பண்ணலாம், நான் கண்ணை மூடிக்கிடுறேன், நீ என்னோட ஃபேஸை வந்து பாரு, மேபி என் ஃபேஸை பார்த்தா அவனுக்கு ஞாபகம் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். இவ்வளவு போய் அந்த ஸ்னைப்பர் ஃபேஸை பாக்குறா, பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறா. அமைதியா நிக்காம ஏதாச்சும் சொல்ல நம்ம சொல்லுவோம், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு யோரி சொல்றா. இப்படி நீ சொன்னா எனக்கு வெக்கம் தான் வரும், இனி ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும், உங்க கண்ணத்துல ஒரு தழும்பு இருக்கு, ஒருவேளை நான் உங்களை பார்த்திருந்தா இதை அடையாளமா வச்சு எனக்கு உங்களை ஞாபகம் இருந்திருக்கும், பட் எனக்கு உங்களை ஞாபகம் இல்ல, ஆனா என்னோட பிரதர் உங்களே மாதிரி ஒரு தொப்பி போட்டு நான் பாத்திருக்கேன், ஏன் திடீர்னு இப்படி தொப்பி போட ஆரம்பிச்சேன்னு என் பிரதர்ட்ட கேட்டப்போ, நான் ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆள் இப்படிதான் போடுவாருன்னு சொன்னா அப்படின்னு சொல்லவுமே ஸ்னைப்பருக்கு ஏதோ ஞாபகம் வரதுக்குள்ள டக்குனு அவனுக்கு ஷாக் அடிக்குது. அவ்வளவுதான் நான் என்னோட லிமிட்டை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், கேர்ஃபுல்லா இரு, ஃபர்ஸ்ட் உன்னோட உயிருக்கு ப்ரையாரிட்டி கொடு, உன் பிரதர் இருந்திருந்தா இதை தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்னைப்பர் அப்படியே தூங்கிருந்தான். சரின்ட்டு இப்ப யோரியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஸ்னைப்பர் சொன்னதை வச்சு டேகர் மாஸ்கோட போனை வந்துட்டு ஷின்சுகி கிட்ட இருந்து யோரி வாங்குறா. மயோ ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது உன் போனை கொஞ்சம் தாரியா, ரேகியாவோட ஆளுங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுவாங்க, என்னோட போனை நான் டென்ஷன்ல உடச்சிட்டேன் அப்படின்னு யோரி சொல்றா. சரி நான் அவங்களும் போனை கொடுத்துட்டு போறாங்க, எதிரிங்க இந்த இடத்த நெருங்கின மாதிரி தெரியல, இருந்தாலும் நான் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோரி நினைக்கிறா. ஸ்டூடெண்ட் மாஸ்க் உன்னால தான் நிறைய ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண முடியும், ஸ்னைப்பர் மாஸ்க் தவிர்த்து அந்த குரூப்ல யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஐகாவா சொல்லியிருப்பான். சோ ஒரு மாஸ்க் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். மயோ ஹைபர்னேஷன் மோடுக்கு போன மாதிரியே இப்போ ஸ்னைப்பரும் ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிருக்கான். மயோவும் ஷின்சுகியும் அவனோட மைண்ட் கூட இப்ப கனெக்ட் ஆகுறாங்க.
என்னாச்சு, நம்ம திரும்பவும் டோக்கியோக்கே வந்துட்டோமா, அந்த வேர்ல்டுல இருந்து தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி மயோ பாக்குறா. இல்ல அப்படின்னு சொல்லி ஷின்சகி சொல்றா. அப்ப இது என்ன இடம்னு மயோ யோசிக்கவும், இது ஸ்னைப்பர் மாஸ்கோட ட்ரீம் அப்படின்னு சொல்லி மயோட மாஸ்க் வந்து சொல்லுது. நீ என்னோட ப்ரோக்ராம் ஆச்சு, நீ எப்படி இங்க வந்தன்னு மயோ கேட்கவும், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இந்த மாஸ்க் சொல்லுது. சரி, ஸ்னைப்பர் மாஸ்கோட ப்ரோக்ராம் எங்க இருக்குன்னு மயோ கேட்கவும், அது எனக்கு தெரியலன்னு இந்த மாஸ்க் சொல்லுது. இந்த இடம் டோக்கியோல இருக்கிற எனக்கு ஒரு தெரிஞ்ச இடம் தான் அப்படின்னு சொல்லி மயோ பாக்குறா. மிஸ்டர் மாஸ்க் என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஷின்சகி அவங்கள கூட்டிட்டு போறா. இந்த இடத்த எதுக்காக அவர் கனவு கண்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மயோ யோசிக்கும் போது இப்ப யாரோ வராங்க. மயோ கத்தி எடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. பார்த்தா ஒரு சின்ன பையன். அச்சோ இல்ல, மிஸ்டர் மாஸ்கோட ஒரிஜினல் ஃபேஸ் நான் பார்க்க கூடாதுன்னு இருந்தேன், அதுலயோ குட்டி வயசு கியூட்டான ஃபேஸை என்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஷின்சகி சொல்றா. கோவான், மயோ என்னோட ப்ரோக்ராம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி குட்டி பையனா இருக்கிற அந்த ஸ்னைப்பர் அவங்கள கூட்டிட்டு போறான். நினைச்சேன் ஆப்வியஸா இது இந்த இடமா தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு ரீகா அப்படின்னு கூப்பிடுறான். யோ வந்துட்டியா அப்படின்னு அவன் கேட்கவும், என்னோட பேரு யோ. ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. மக்கோட்டோ யோ, இதுதான் என்னோட பேரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருது. ஷின்சகி அந்த ப்ரோக்ராம கண்ட்ரோல் பண்றதுக்காக போறா. அந்த ப்ரோக்ராம் எந்திக்கவும் மயோ கத்தி எடுத்துட்டு ரெடி ஆவரா. இல்ல வேண்டாம், இது சேஃப் கிடையாது. ஷின்சகி இப்ப முன்ன விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டா, அவ இதை பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி மயோட மாஸ்க் சொல்லுது. சூசைட் கமாண்டை தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே நான் எஜெக்ட் பண்ணிட்டேன், சோ மாஸ்க் மட்டும் எப்பவோ கழட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஷின்சகி சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் கோனான் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனா இருக்கிற ஸ்னைப்பர் சொல்றான். நான் என்னோட லிமிட் அடைஞ்சிட்டேன், நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஷின்சகி சொல்லவும், யோ ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி ரீகா அலறான். ரீகா ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்லி யோ அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அவங்க அந்த ட்ரீம்ல இருந்து வெளியே வந்திருந்தாங்க. உங்களுக்கு கன் எல்லாம் ரெடி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும், ஆமா நான் என்னோட ஃப்ரெண்டோட ரைஃபிள்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். அந்த கன்னை கொஞ்சம் தரீங்களா, பார்த்துட்டு தரேன். இது ரொம்பவே ரேர் மாடல், உலகத்திலேயே கம்மியான துப்பாக்கிங்க தான் இந்த மாடல்ல இருக்கு, இது அடிக்கடி ஸ்டாக் ஆகும் கரெக்டா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும்னு யோரி கேட்கறா. நான் விளையாடுற கேம்ஸ்ல இதை பத்தி தெரியும், இது ஸ்டாக் ஆகாம இருக்க ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லி கொடுக்குறான். இப்ப டாக்டர் அந்த இடத்துக்கு வரா. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்கு. ஆமா எனக்கு ஏதோ கத்துற சவுண்ட் கேக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லவும், நான் போய் அந்த பொண்ணை காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க, என்னோட பிசிக்கல் அபிலிட்டி எல்லாம் அதிகமா இருக்கு, சோ நான் தனியாவே இதை சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யோரி ஃபாஸ்டா போறா. அந்த சின்ன பையன் யோரிய பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறான். ரிப்போர்ட் பண்ற அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்க் ஒளிஞ்சிருந்து இதை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தான் சவுண்ட் கேட்க அப்படின்னு சொல்லி யோரி ஃபாஸ்டா போய் பார்த்தா, நீ லேட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட தலைய துண்டா வெட்டி போட்டுதானுங்க. சரி லேட்டா வந்துட்டா, அந்த பொண்ணு சாக விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறா. இப்ப யோரியவா அவங்கள ஷூட் பண்றாங்க. அவ அசால்ட்டா தப்பிக்கிறா. யோரி அவங்கள ஷூட் பண்ணவும் ஷீல்ட வச்சு ஒருத்த ப்ரொடெக்ட் பண்றான். இவனுங்க என்ன கேனத்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கொலை பண்ண அந்த பொண்ணுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப யோரி வந்து செம டென்ஷன் ஆகுறா. எல்லாரும் இப்ப ஒவ்வொரு சைடா மறைஞ்சிருந்துட்டு யோரியா ஒவ்வொருத்தங்களா அட்டாக் பண்றாங்க. யோரியோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே அதிகமா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் டக்குனு போட்டு தள்ளிட்டா. இந்த மாஸ்கோட பவர் இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு ஹியூமனாவே இருக்கணும் என்னன்னு தெரியல, நான் ஹியூமனா இருக்கதான் ஆசைப்படுறேன், அதுவும் என்னோட பிரதருக்கு ஒரு சிஸ்டரா அப்படின்னு யோரி நினைச்சிட்டு சீக்கிரமா என்னோட பிரதரை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இவனுங்களை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவங்கள போட்டு தள்ளுறா. ஸ்டூடெண்ட் மாஸ்க் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ரிப்போர்ட்டர் ஸ்டூடெண்டா இருக்கிற மாஸ்க் வந்துட்டு இவளை பத்தின டீடைல்ஸ் ஐகாவா கிட்ட கொடுத்தான் அப்படின்னா எல்லாருமே யோரி அதுக்கப்புறம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்னைப்பர் மாஸ்க் வேற நார்மல் கண்டிஷன்ல இல்ல, இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஆள்பலம் அதிகமா இல்ல, அண்ட் எதிர்கிட்ட 30 மாஸ்கோட கண்ட்ரோல் இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட கோல்டு கொஞ்சம் அதிகமாயிட்டதுனால இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அதுலேயுமே நான் என்னோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேச தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரிஜினலாக பேசினா அது ரொம்பவே கரகரான்னு இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 11. என்னால் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறா. அப்போ அவளுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கு. நான் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பிரச்சனை, என்னால இந்த பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படின்னு அவ வருத்தப்பட்டு இருக்கா. இந்த ஸ்டூடெண்ட் மாஸ்க் வந்துட்டு யோரியோட கண்ணை தள்ளி வச்சுட்டு தான் அவ நின்றுட்டு இருக்கிறத பாக்குறான். அவளை கொலை பண்ணி போட்டோ எடுத்து அனுப்புனா மாஸ்டர் என்ன கொஞ்சுவாரு, இப்பவே அவளை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் வர்றதை யோரி பார்த்துட்டா, நீ யாரடா புது மாஸ்க் அப்படின்னு அவ பாக்குறா. அவன் பெட்ஷீட் மாதிரி போத்தி இருக்கிற அந்த துணியை திறந்தா அது ஃபுல்லா கத்தியா இருக்கு. எடுத்து யோரி மேல வீச ஆரம்பிக்கிறான். இவன் இங்க இருந்து புதுசா வந்தான்னு தெரிஞ்சு நான் எப்படியா தப்பிச்சாகணும், என்னோட கண்ணை வேற நான் அங்க வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோரி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. ஒரு தோணுக்கு பின்னாடி போய் அவ ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. அவளோட பேகும் கண்ணும் அங்க பக்கத்துல தான் இருக்கு. எங்க அவனை ஆள காணோம் அப்படின்னு சொல்லி அவ ரைட் சைட் பார்த்தா லெஃப்ட் சைட் வந்து அவளை பிடிச்சிருந்தான். ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறா. இப்ப அவனோட ஷர்ட்டை கலட்டுறான். பார்த்தா ஷர்ட்டுக்குள்ளேயும் நிறைய கத்தியா இருக்கு. இவ்வளவு கத்தியாட அடிக்கிட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யோரி பயந்து ஓடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவளுக்கு ஓடுறதுக்கு இடம் இல்ல. சரி இவன் கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கவும் அவன் கையில கத்தி வந்து குத்துது. என்னோட ஏஞ்சல் மயோ வந்துட்டா அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறா. மயோ அசால்ட்டா வந்து அவனை பிடிச்சிருதா. தேங்க்ஸ் மயோ அப்படின்னு யோரி சொல்லவும் என் போன் வாங்கிட்டே இருக்கேன்னு தான் தேடி வந்தேன். கோவா நாங்க ஸ்னைப்பர் கூட தூங்கிட்டு இருக்கான்னு அவ சொல்லவும் என்னது கோவான்னு ஸ்னைப்பர் ஒன்னா தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கறா. நீ
நினைக்கிற மாதிரி இல்ல சார், நான் அதை அப்புறமா சொல்றேன், இவனை பிடிச்சி கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் மாஸ்க கலட்டவும் மாஸ்டர் ஐகாவா அவங்கள சும்மா விட மாட்டாரு, அவர் தான் இந்த உலகத்தையே ஆள போறாரு அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். யார் இந்த ஐகாவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், பர்ஃபெக்ட் காடா மாறுறதுக்கு அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர், அவர் கண்டிப்பா உங்க எல்லாரையும் வந்து அழிப்பாரு, காட் இல்லாம கண்ட்ரோல் இல்லாம போன இந்த ஹியூமன் வேர்ல்டு அவர் தான் கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படின்னு அவன் சொல்றான். இவன் சொல்றதை வச்சு பார்த்தா அந்த ஐகாவா கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இவனை கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாது. சரி, நான் முடிவு பண்ணிட்டேன், நீ சொல்ற அந்த ஐகாவாவை நான் கொல்ல போறேன் அப்படின்னு யோரி சொல்லவோ, உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளால என் மாஸ்டர் மேல கை வைக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு அவன் கேட்கறான். அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்கு. அவ்வளவுதான். இங்க ஐகாவா வந்து அந்த ரயில் கன் யூசரை படிக்கிறதுக்கு பிளான் போடுறான். குசாக்கபே, ஸ்விம்மர், அப்புறமா கிரேட் ஏஞ்சல், இவங்க 3 பேரையும் தான் நான் அனுப்ப போறேன் நம்ம சொல்லவும், கூட இருக்கிறவன் ஷாக் ஆகுறான். கிரேட் ஏஞ்சல் எல்லாரையுமே கொன்றுவானேன்னு பட்லர் கேட்கவும், அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு ஐகாவா சொல்றான். ஸ்னைப்பர் இப்ப கண்மொழிக்கிறான். பார்த்தா ஷின்சுகி அவன் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா. மிஸ்டர் மாஸ்க் அப்படின்னு தூக்கத்துல கூட அவ புலம்பிட்டு இருக்கா. ரேகா, நீ இன்னும் உயிரோட தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் நினைக்கிறான். இப்ப ரேகாவை நமக்கு காமிக்கிறாங்க. இவன் இன்னும் கண்மொழிக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த லேடி மாஸ்க் பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஜன்னல் வழியா அவ வெளியே பார்க்கும்போது ஸ்விம்மர் வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சி கொன்னுட்டு இருக்கான். டேய் ஸ்விம்மர், ஏன்டா அப்படி கொன்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி மாஸ்க் டென்ஷன் ஆகுறா. ஸ்விம்மர் அந்த பொண்ணு கொன்னு தூக்கி போடுறான். ரேகியாவோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இவங்க இருக்கிற லொகேஷனை கேப்சர் பண்ணி அனுப்புறா. ஸ்விம்மர் எல்லாரையுமே பிடிச்சி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனை கம்பேர் பண்ணும்போது இவன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் ஏஞ்சலை பத்தி ஒன்னு யோசிச்சு பாக்குறா. நான் நியாயத்துக்காக தான் போராடுவேன், ஏன்னா நான் தான் கிரேட் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஐகாவா அவன் ஆளுங்களை வந்து இந்த கிரேட் ஏஞ்சலை அட்டாக் பண்ண அனுப்பவும் இரும்பு ராடை வச்சு வேற லெவல்ல அவன் மாஸ்க் காட்டுறான். மாஸ்டர், இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், இந்த ஐகாவா முன்னாடி நடந்து போறான். நீ என் கூட வந்து சேர்ந்துரு, ஏன்னா இந்த உலகத்தை நான் ஆளும் போது ஒன்ன மாதிரி ஆளு என் கூட தேவை அப்படின்னு ஐகாவா சொல்லவும், கிரேட் ஏஞ்சல் ஐகாவாவை அட்டாக் பண்றா. பட் அவனோட மைண்ட் கண்ட்ரோல் பவரை வச்சு டக்குனு இவனை ஸ்டாப் பண்றான். காட் லெவல் பவர் இருக்கிறதுனால ஐகாவா வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனோட மெமரிஸ், பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே சீல் பண்ணி வைக்கிறான். ஒரே வேவ் லென்த்ல இருந்தா மட்டும்தான் மாஸ்க் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். மாஸ்டர் ஐகாவாவை விடவும் அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி யோசிக்கிறா. மேடம், நீங்க கேட்டது நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிரேட் ஏஞ்சலா இருந்த அவன் பவரை சீல் பண்ணதுக்கு அப்புறம் நோஞ்சா மாதிரி ஆயிட்டான். ஓ நல்லது, அதை அங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ரேக்கியா டீம்ல இருக்கிற அந்த மாஸ்க் பொண்ணு இவங்க லொகேஷனை போட்டோ எடுத்து அனுப்புறா. ரேகா இங்க தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரேக்கியா ஹாப்பி ஆகுறான். அவ்வளவு மலையிலயும் அந்த பொண்ணு தன்னைத்தானே செல்ஃபி எடுத்து அனுப்பியிருக்கா. நான் இப்ப ஓகே தான், உங்களை பார்த்து நான் இன்னும் அட்டாக் பண்ணாம இருக்கோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஸ்னைப்பர் சொல்லவும், அவன் கோவானுங்க அப்படின்னு சொல்லி மையோ கேட்கவும், அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். இடி இருக்கிற சவுண்ட்ல இங்க ரீகாவோ கண்மொழிக்கிறான். ஹோ, ஒரு வழியா கண்மொழிச்சிட்டியா? சரி, நாங்க வெளியே போயிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு வா சொல்லவும், இந்த மலையில எங்க போறீங்கன்னு ரீகா கேட்கறா. அது சொல்ல முடியாது, சீக்ரெட் அப்படின்னு வா சொல்றா. நாங்க சில பேரை கொல்றதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் ஏஞ்சல் போட்டு கொடுத்துருதான். வாயை மூடிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்துட்டவோ, அச்சோ சாரி விட விட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிரான். இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸை இவங்க ஏன் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு ரீகா நினைக்கிறான். மைடு மாஸ்க் ரீகாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. யோரிக்கு அந்த லொகேஷன் சென்ட் பண்ணி விடுறாங்க. ரீகா இருக்கிற பில்டிங் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. ரீகா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பரும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். அச்சோ, நான் என்னோட எமோஷன்ஸை வெளியே தெரியற மாதிரி காட்டிக்கிட கூடாது, ஆனா நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோரி யோசிச்சுட்டு இருக்கா. ஃபீலிங்ஸை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க மிஸ் யோரி அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்னைப்பருமே வந்துட்டு பதட்டத்துல தான் இருக்கான். அவங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க, நம்மள அட்டாக் பண்ண ஆளுங்களை அனுப்புவாங்க அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். 3 பேர் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டோ எடுத்து அனுப்புறா. யோரிக்கு அதை ஃபார்வர்ட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நம்மள அட்டாக் பண்றதுக்கு 3 பேரை அனுப்பி வச்சிருக்காங்க, ஆனா எதுக்காக வெறும் 3 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறா. யாரோ 2 பேர் இந்த பக்கமா வராங்க, அதுல ஒன்னு சின்ன பையன் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். பார்த்தா அந்த டாக்டரும் சின்ன பையனும் தான். ஸ்டூடெண்ட் மாஸ்கோட மைண்ட்குள்ள என்னால என்டர் ஆக முடியல. அவன் பிரெயின்குள்ள ஏதோ ஒரு சீலிங் இருக்கிற மாதிரி தெரியுது, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை என்ன வெளியே தள்ளிட்டு, ஆனா அது மூலியமா எனக்கு ஒரு எபிலிட்டியோ ஆக்டிவேட் ஆயிருக்கு. மாஸ்கோட மூவ்மெண்ட்டை என்னால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு நேரம் தடுக்க முடியும்னு யோரி கேட்கிறா. நான் இன்னும் யார் மேலேயோ ட்ரை பண்ணி பார்க்கல, யாராச்சும் ட்ரை பண்ணி பார்க்க கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, என் மேல ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். அவனும் கமெண்ட் சொல்லி அசையாத அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னைப்பர் அசால்ட்டா கையை தூக்கி ஹாய் அப்படின்னு காமிக்கிறான். இது ஒர்க் ஆகலையான்னு யோரியும் அந்த டாக்டரும் வருத்தப்படுறாங்க. ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டுக்கு தான். அசையாதன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்னால என்னோட கையை தூக்க முடியல. எதிரியோட மூமெண்ட்டை நம்ம கரெக்டான டைமிங்ல ஒரு செகண்ட் டிலே பண்ணா கூட போதும், இது ஒரு பெரிய வெப்பன் தான் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோரி வந்து டாக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றா. இங்க சீன்சகி வந்து கண்மொழிக்கிறா. மிஸ்டர் மாஸ்கோட கோட் தானே இதுன்னு அவ பாத்துட்டு இருக்கவோ ஸ்னைப்பர் அங்க வந்ததான். ஓ எந்திரிச்சிட்டியா, அந்த உனக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுக்குறான். தூங்கும் போது நீ நிறைய உளறிட்டு இருந்தா அப்படின்னு அவ சொல்லவோ, அப்படியா சரி நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட் காட் கிட்ட கைவா நெருங்கிட்டா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் யோசிக்கிறான். டாக்டர் வந்து ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கான். உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இத்தனை நாள் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு யோரி சொல்லியிருப்பா. அந்த யோரி அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமானவங்க இல்லைல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், நான் நினைச்சதை விட அவ ரொம்பவே நல்லவளா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றான். ஸோ இப்போ வரப்போற எனிமியை நோக்கி எல்லாருமே ஃபைட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்க்கை கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க, அதை அந்த வயசான ஆள் பார்த்துட்டு இருக்கான். மிஸ்டர் மாஸ்க் உங்களுக்கு எதுவாக விட மாட்டேன் அப்படின்னு சீன்சகி நினைக்கிறா. யோரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மையோ நினைக்கிறா. நம்மளோட ட்ரம்ப் கார்டான ரயில் கனை எப்போ யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக யோசிச்சு
வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். ஸ்னைப்பர் மாடியில நின்று அந்த லேடியை ஏம் பண்றான். எனக்கு இந்த மாஸ்க் போட்டு விட்டு அந்த லேடி அது இவா தான் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் ஷாக் ஆகுறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் பதட்டப்படுறான். என்னானாலும் சரி இவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் ஷூட் பண்ண பார்க்கும்போது வெயிட் பண்ணுங்க அது என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்றான். சோ ஸ்னைப்பர் குறிய மிஸ் பண்ணிருந்தான். அவளோ டக்கு டக்குன்னு நிறைய ஸ்மோக் பாம் தூக்கி மேல போடுறா. உன் அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் கேக்குறான். அந்த பையனும் ஓகே அப்படின்னு சொல்றான். ஸ்விம்மர் வந்து கிரேட் ஏஞ்சலையும் அவனோட ராடையோ தூக்கி போடுறான். யோரி மயோ அயான் இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த பயந்தாங்குழி காமெடி பீஸ் இல்லாம இவங்க அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறா. அச்சோ பாஸ் எதிரிக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கிரேட் ஏஞ்சல் வந்து ஐகாவாக்கு கால் பண்ணி கேட்கவும் உன்னோட சீலை நான் ரிலீஸ் பண்ண போறேன், நான் சொல்றத பொறுமையா கேளு. இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் சீல் ரிலீஸ் ஆகும். ஒயிட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ், ரெட் ஹார்ஸ், சாவு, பிரிட்ஜுக்கு அடியில கருப்பு சூரியன், 7 ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லவுமே சீல் ரிலீஸ் ஆகி இப்போ அந்த கிரேட் ஏஞ்சல் அவனோட ஒரிஜினல் பவர்க்கே திரும்ப வந்திருக்கான். என்ன நடக்குதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. நியாயத்துக்காக போராடுற கிரேட் ஏஞ்சல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நிக்கிறான். ஹே கிரேட் ஏஞ்சல் நான் பேசுறது கேக்குதா? உன்னோட பவரை சீல் பண்ணி வச்சனா உனக்கு ஏத்தால இருக்கிற அந்த பில்டிங் குள்ளதான் இருக்கேன். முடிஞ்சா வந்து என்ன புடி, ஆனா என் ஆளுங்க கண்டிப்பா உன்னை விட மாட்டாங்க, தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐகாவா சொல்றான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் ஏஞ்சல் வந்துட்டு ஐகாவா அந்த பில்டிங் குள்ளதான் எங்கேயோ இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கூட சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகிறான். அவன் லைட்டா தரையில அடிச்சதுக்கே காத்து அவ்வளவு தூரத்துக்கு வருது. உங்களை மாதிரி பொடி பசங்க கிட்ட என் டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் தாண்டி அவன் பிரிட்ஜ்ல இருந்து அந்த பில்டிங்க்கு ஓட ஆரம்பிக்கிறான். மயோ நீயும் அயான் கூட போ, நான் இதை தனியாவே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. நீ மட்டும் இதுல இறந்து போயிட்டா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயோ அங்க இருந்து போறா. ஸ்விம்மர் அங்க இருக்கிற ஏர் வென்டிலேட்டரை தூக்கி அடிக்கிறான். ஸ்விம்மர் இவன் தானே ரீகாவை கடத்திட்டு போனது அப்படின்னு சொல்லி யோரி இப்போ செம டென்ஷன் ஆகிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு புரியுதா இல்ல குழப்பமா இருக்கா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முடிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் சீசன் 1 லாஸ்ட் எபிசோட், அதோட சீசன் 1 முடியுது. அண்ட் இந்த எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. அண்ட் இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸுங்கிறதுனால சீசன் 2 வருமா என்னங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். கார்டியன் ஏஞ்சல்ல இருக்கிற லேடி உங்களோட ஃபைட்டை தூரத்துல இருந்து பார்க்கலான்னு முடிவு பண்றா. அந்த சின்ன பையன் அம்மா அப்படின்னு கூப்பிடுறது இவளோட மெமரிஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி இவ தட்டு மாதிரி நின்னுட்டு இருக்கா. இங்க கிரேட் ஏஞ்சல் வந்துட்டு பிரிட்ஜ்ல இருந்து டைரக்டா பில்டிங் மாடிக்கே தாவுதான். ஐகாபா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு இருக்கவும் ஸ்னைப்பர் வந்துட்டு மாடியில இருந்து கரெக்டா அவனை ஏன் பண்ணி ஷூட் பண்றான். பட் அவன் அசால்ட்டா கைனாலே அந்த புல்லட்டை பிடிச்சிருந்தான். பரவாயில்ல, திறமையான ஆளுங்களை தான் அந்த ஐகாவா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பில்டிங்கை உடச்சுக்கிட்டு உள்ள போறான். அவன் உள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் டென்ஷன் ஆகுறான். நடக்கிறதெல்லாம் பார்த்து ஷின்செகி ரொம்பவும் பயந்து போயிருக்கா. கோவான் உன் கையை கொடு, இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கோவான் அழுதுட்டு இருக்கா. சண்டை போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா சண்டை போடுவோம் அப்படின்னு இந்த கிரேட் ஏஞ்சல் சாப்பிட்டுட்டு இருக்கான். அயன் ஃபாஸ்டா ஓடி வந்து அவன் கழுத்தை வெட்டுறான். வெட்டிட்டா அப்படின்னு பார்த்தா அவன் செம ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டான். இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு அவன் யோசிக்கிறா. கெட்டவங்களை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட இரும்புறாட வச்சு அவனோட கட்டானாவை துண்டா வெட்டிட்டான். அவளை அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா அப்படியே நின்றுதான். என் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். வெள்ளை கோட்டு போட்டிருக்கான். நீ ஒரு ஈவில் மேட் சைட்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இந்த சண்டையில நான் கலந்துக்கிடாம தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா ஒரு டாக்டரா உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இதுல நான் மோதி பாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ரெடி ஆகிறான். ஜஸ்டிஸ்க்காக போராடுறா உங்களை மாதிரி ஈவில் ஆளுங்களை அழிப்பண்டா அப்படின்னு அந்த கிரேட் ஏஞ்சல் சொல்லவும் டாக்டர் அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு செகண்டுக்கு அவனை மூவ் பண்ண விடாம பண்றான். மயோவா ஆயானும் டக்குனு வந்து அவனை அட்டாக் பண்ண வராங்க. ஒரு செகண்ட் தான் டைம் இருக்கு. இவங்க அட்டாக் பண்றாங்க. பட் அதுக்குள்ள அவன் வேற இடத்துக்கு மூவ் ஆயிருக்கான். ஆனாலுமே கூட இவங்க அவனை வெட்டி இருக்காங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கிடுறேன், இன்னொரு தடவை இதை பண்ணுவான் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றான். ஸ்னைப்பர் ஷூட் பண்ண புல்லட்டை இவன் காலில் தான் வச்சிருக்கான். ஜஸ்ட் வரல வச்சே சொல்லி விடுறான். ஆயன் டக்குனு அதை தடுக்க ட்ரை பண்றான். பட் அந்த டாக்டரோட கழுத்துல அந்த புல்லட் இறங்கிடுது. ஆயன் நீ டாக்டரை கூட்டிட்டு போ, நான் இதை பாத்துக்கிட்டதா அப்படின்னு சொல்லி மயு சொல்றா. ஹே ப்ரோக்ராம், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு தெரியுமா அப்படின்னு மயு கேட்கவும் இவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு டூலை ஆக்டிவேட் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் சொல்லுது. அது வரை நான் இவனை சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மயு நினைக்கிறா. இவனை அட்டாக் பண்ணலாம் ரெடி ஆகிறதுக்குள்ள கண்ணுமிக்கிற கேப்ல பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரா. மயு செம ஃபாஸ்டா பின்னாடி மூவ் ஆகி தப்பிக்கிறா. ஆனா ஃபாஸ்டா பின்னாடி வந்ததுல செவத்துல போய் முட்டுறா. அவ காது அவளுக்கு
சொல்றது சரியா கேட்கல, பட் அந்த ப்ரோக்ராம் வந்து அதை சரி பண்ணி விடுது. இயர் டேமேஜ் 42 செகண்ட்ஸ்ல சரியாயிரும். டோலை ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னும் 2 நிமிஷம் வேணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஒருவேளை நான் சாகிறதா இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி இவனை ஏதாச்சும் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு மையோ நினைக்கிறா. பார்த்தா இப்ப அந்த ஆள் அங்க வரான். அடிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட போய் சண்டை போட நிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஒரு வீரனா, ஒன்ன மாதிரி ஒரு வில்லனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும், கிட்டத்தட்ட இவரும் நானும் ஒரே மாதிரி தெரியுறோமே அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் ஏஞ்சல் நினைக்கிறான். நான் ஒன்னும் வில்லன் கிடையாது, நியாயத்துக்காக போராடுறவன் தானே அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் ஏஞ்சல் யோசிக்கிறான். ஹே ஈவில் வில்லன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி மையோ தப்பிச்சிருதா. இந்த டூலை இன்ஸ்டால் பண்றதுக்கு கரெக்டா இன்னும் 2 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் சொல்லுது. இங்க யோரி வந்துட்டு அந்த ஸ்விம்மர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஸ்விம்மர் அவன் கிளவுஸ் மாட்டிக்கிட்டு புல்லட் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். உன்னோட அன்வான்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணாதான் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ண முடியும் ப்ரோக்ராம் சொல்லவும், அப்படின்னா நான் என்னோட மெமரிஸை இழந்துருவேனா அப்படின்னு சொல்லி மையோ கேட்கறா. உன்னோட மெமரிஸ்க்கு எதுவாகாது, தேவையில்லாத மெமரி நான் சொன்னது என்னதான், என்ன நான் கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு இந்த டூல் உனக்கு இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் சொல்லுது. இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டா இழக்கிறது மையோக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. மயக்க மீசே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ரோக்ராம் அழிஞ்சு போயிருது. நான் ஜஸ்ட் டச் பண்ணதுக்கே இவர் என்ன கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் ஏஞ்சல் யோசிக்கிறான். நான் நினைச்சது கரெக்ட் தான், நீ ஒரு ஈவில் பாரு, ரெட் கலர்ல க்ளோவாக ஆரம்பிச்சிட்ட, ஈவில் கேல நான் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் நினைக்கிறான். மாயோ இப்போ செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுறா. அவனை அட்டாக் பண்றான், ஆனாலுமே அவன் கரெக்டா தடுத்துட்டு இருக்கான். என்னோட பாடியோட லிமிட்டை மீறியும் நான் சண்டை போடுறேன். இந்த ப்ராசஸ்ல நான் இறந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் யோரியை காப்பாற்றணும், யோரி கூட நான் இருக்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னு அவன் நினைக்கிறா. பரவாயில்ல, இப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியற அப்படின்னு அவன் சொல்றான். இங்க ஸ்விம்மர் வந்துட்டு அந்த புகைக்குள்ளேயே உள்நீச்சல் அடிச்சு திடீர்னு யோரிக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரான். யோரியால ஸ்லோ மோஷன்ல பார்க்க முடியும்ன்றதுனால மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் தான், அவன் மாஸ்க் உடஞ்சிருது. இதுதான் சான்ஸ்னு சொல்லி யோரி வந்து அவனோட வயிற்றுலயோ ஹார்ட் பக்கத்துலயோ வந்து ஷூட் பண்ணிடுறா. மையோ கவலைப்படாத, நான் இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி இப்ப பில்டிங் குள்ள போறா. என் கதை முடிஞ்சுதா, நான் சாக போறேனா அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்விம்மர் இறந்து போறான். நீங்க 2 பேர் வேணா இங்கே இருங்க, ஆனா எனக்கு இது என்னமோ தப்பா படுது, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லவும், நம்மளால இதுல வேற என்ன பண்ண முடியும், இவ வேற ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். எனக்கு இந்த பயத்தை பத்தி எல்லாம் எதுவும் தெரியல, சோ நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்றான். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், மத்தவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ஷீன்செகி நினைக்கிறா. யோரி மையவை காப்பாத்த போய்கிட்டு இருக்கா. நான் இவ்வளவு ஃபாஸ்டா மாறியுமே கூட என்னால அவனை தோக்கடிக்க முடியல, எவ்வளவோ பேர் போராடி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாமே வேஸ்ட் தானே அப்படின்னு அவன் யோசிக்கவும், அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். பட் காலில் கட் பண்ணி இருக்கிறதுனால அவன் காலை அசைக்க முடியல. இல்ல, நாங்க செஞ்ச எஃபோர்ட் எதுவுமே வேஸ்டா போகல அப்படின்னு சொல்லி மையோ நினைக்கிறா. இது மிஸ்டர் ஸ்னைப்பரோட ஃபீலிங்ஸ், அவரோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னு சொல்லி ஷீன்செகி பாக்குறா. என்னன்னாலும் சரி, நான் கோவானை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் நினைக்கிறது அவளுக்கு தெரியுது. மிஸ்டர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி அவன் கூட கல்யாணம் நடக்கிற மாதிரி அவளே இமேஜின் பண்ணி யோசிச்சு பாக்குறா. இப்ப மையோ வந்து அவளோட கத்தியை அப்படியே தூக்கி எறிறா. என்னோட ஹியரிங் எபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நீங்க எங்க இருந்து சொன்னாலும் எனக்கு நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்லியிருப்பான். மையோ ஓடி வந்து பில்டிங்க்கு வெளியே குதிச்சுட்டு இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே விழறா. இதுதான் அந்த சிக்னல், வெஸ்ட் சைடு 7th விண்டோ, இது உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் கேட்கறான். நான் இதை பாத்துக்கிட்டுதான் ஷீன்செகி சொல்றா. மையோ சேஃபா பில்டிங்க்கு உள்ளதான் குதிச்சிருக்கா. ஷீன்செகி அவளோட ரயில் கனை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லாம கொஞ்சம் லோ பவர்ல வந்துட்டு கரெக்டா அவனை ஷூட் பண்றா. அந்த கிரேட் ஏஞ்சல் மேல கரெக்டா பட்டிருக்கு. பில்டிங்கே கொஞ்சம் ஓட்ட விழுந்துட்டு நான் இதை மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி அவளோட போன் எடுக்கவும் அவ போனை பார்த்து ஸ்னைப்பர் ஷூட் பண்றான். எங்க இருந்து அவன் ஷூட் பண்ணான்னு ஸ்னைப்பரை பார்க்கும்போது அவன் கூட இருக்கிற பையனையும் பாக்குறா. அம்மா அப்படின்னு அவன் கூப்பிட்ட ஞாபகம் வருது. நல்லது, அவ இங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் பாக்குறான். கண்டிப்பா அவன் தப்பிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஷீன்செகி சொல்றா. இதுதான் அந்த ரயில் கண்ணோட பவர் அப்படின்னு மையோ பார்க்கும்போது அந்த கிரேட் ஏஞ்சல் இன்னும் சாகாம உயிரோட தான் இருக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மையோ ஷாக் ஆகுறா. அந்த பிளாஸ்டர் நான் தடுத்திருந்தாலோ அதுல இருந்து அந்த ஷாக் என்னோட உடம்ப பாதிச்சிருச்சு. இதுக்கு மேல என்னால சண்டை போட முடியாது, ஆனா நான் போறதுக்கு முன்னாடி இவளை மட்டுமாச்சும் கொண்டணும் அப்படின்னு சொல்லி மயோவாவை அட்டாக் பண்ண போறான். பட் யோரி கரெக்டான டைத்துல வந்து அவன் மண்டையிலேயே அடிக்கிறா. யோரி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மயோ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. நான் நினைச்சதோட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு மயோ அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. கரெக்டான டைமிங்ல தான் வந்திருக்க யோரி அப்படின்னு சொல்லி மயோ சொல்றா. இவனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகவும், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஏஞ்சலை கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உங்க முன்னாடி இருக்கிற ஏஞ்சலும் நீங்களும் ஒரே வேவ்லென்த்ல இருக்கீங்க, உங்களால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி மயோ கேட்கறா. அது வந்து ஒன்றும் இல்லை, நான் இதை பார்த்துக்கிடுறேன், என்னால இதை முடியும், இல்லைன்னா என்னோட பேர் யோரி ஹாஞ்சோங்கிறதையே மாத்திக்கிட்டேன் அப்படின்னு யோரி சொல்லவும், யோரி ஹாஞ்சோ, என்னது ஹாஞ்சோவா, மாஸ்டர் கிட்ட இருக்கிற ஹாஸ்டேஜ் நேம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்க் யோசிக்கிறான். இவனோட பவரை சீல் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ரோக்ராம் சொல்லுது. ஆனா இவனை கொல்லணுமா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இவனை பார்த்தா எனக்கு அந்த லெவலுக்கு மோசமானவன் மாதிரி தெரியல, இவனுக்கு சின்ன வயசு தான் இருக்கும், இவனோட இந்த கண்டிஷன்ல நம்ம இவனை கொல்றது கரெக்டா இருக்காது அப்படின்னு அவர் சொல்லவும், நான் என் தோல்வியை ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கிரேட் ஏஞ்சல் சொல்றான். சரின்னு யோரியுமே அவளோட கன்னை இப்ப கீழே வைக்கிறா. அவளோட கமாண்டை ஆக்டிவேட் பண்ணி இப்ப அவனோட பவர்ஸ் சீல் பண்ணி நான் அவனை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு அவன் கிட்ட சொல்றா. திரும்பவும் அவன் நோஞ்சா மாதிரியே மாறிட்டான். யோரியோட டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேகியாவோட டீமுக்கு தெரிய வருது. இந்த சண்டையில இவங்க வின் பண்ணியிருந்தாலும் இவங்க சைடு ஒரு இழப்பு இருக்கதா செய்யுது. அந்த டாக்டர் வந்து இறந்து போயிட்டான். நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு யோரி கேட்கவும், அவர் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு,
யோரி ஹாஞ்சோ சொல்ற எல்லாத்தையும் கேளு, இந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வா அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு அவ சொல்லவும் இதை கேட்கவுமே யோரி அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. ரீகா உனக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் நினைக்கிறான். நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஸ்னைப்பர் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா, அவனையே ஆளுங்களால கொல்ல முடியல. அப்புறம் உன்னோட சிஸ்டர் அவளும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லவும் எனக்கு ஒன்னும் சிஸ்டர் கிடையாதுன்னு ரீகா சொல்றான். உன்னை வச்சு பேரம் பேசி உன் சிஸ்டர் இங்க நாங்க வர வைக்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்லவும் எனக்கு சிஸ்டர் கிடையாதுன்னு ரீகா சொல்றான். வர வச்சு அவளை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடுவோம் அவன் சொல்லவும் என் சிஸ்டர் மேல கைய வச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரீகா கத்துறான். அப்படின்னா உண்மையிலேயே அவன் சிஸ்டர் தான் போல, நீ எமோஷனலா பேசின ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு ஐகாவா சொல்றான். யோரி தான் இப்ப அந்த டீம்கே லீடர் மாதிரி இருக்கிறா. ரீகா நான் எப்படியாச்சும் உன்னை வந்து காப்பாத்தி நம்ம எல்லாருமே நம்மளோட வேர்ல்டுக்கு திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லி யோரி நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல, ஒரு என் கிரெடிட் சீன் வச்சிருக்காங்க. உன்னால அவங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரீகா சொல்லவும் இதை பாரு அப்படின்னு சொல்லி ஐகாவா ஏதோ ஒரு கோடை காமிச்சு ரீகாவை கண்ட்ரோல் பண்றான். இல்ல அப்படின்னு ரீகா கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் அப்படிங்கிறதுனால கன்ஃபார்மா சீசன் 2 வருமா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் गाइस. இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.